ரைட். அஸ்ஸலாமு அலைக்கும். வணக்கம். குட் ஈவினிங். அப்போ நாங்கள் வந்து கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணுவோம். என்னென்று சொன்னால் யூனிட் 3ட 50 கொஸ்டின்ஸுக்கான ரெக்கார்டிங் உங்களுக்கு நான் அனுப்பியிருந்தேன். அப்போ எல்லாரும் வந்து பார்த்து முடிச்சிப்பீங்கன்னு நம்புகிறேன். அப்போ எக்ஸ்ட்ரா 10 கேள்விகளுக்கான எம்சிக்யூ கேள்விகளுக்கான பிடிஎஃப் நான் அனுப்பியிருந்தேன். அதெல்லாம் பிரிண்ட் பண்ணி வச்சுப்பீங்கன்னு நினைக்கிறேன். அப்போ நாங்கள் என்ன செய்வோம்னு சொன்னால் அந்த எக்ஸ்ட்ரா 10 கேள்விகளையும் நாங்கள் பார்த்து முடிச்சுட்டு எம்சிக்யூவை நாங்கள் என்ன செய்வோம், முடிப்போம். சரியா? எம்சிக்யூவை முடிச்சுட்டு அப்புறம் நாங்கள் பார்ட் 2 கேள்விகளை வந்து செய்ய வேண்டியிருக்குது. ஸோ டிரெக்டாக கேள்விகளுக்குள்ளே போவோம். முதலாவது கேள்வி என்னன்னு முதலாவது கேள்வியை ரீட் பண்ணுங்க. எக்ஸ் என்ற பண்டத்தின் கேள்வி நிரம்பல் சார்புகள் பின்வருமாறு தரப்பட்டுள்ளது. QD 6 minus 10p, QS minus 200 plus 10p. இப்பண்டு உற்பத்தியாளர்களுக்கு அரசு அலகுகளுக்கு 20 ரூபாவை மானியமாக வழங்குவதாக கருதுக. மானியத்து பின்னர் உற்பத்தியாளரின் மிகை எவ்வளவாக காணப்படும்? ஒன்றாவது ஆன்சர் 7500 ரூபா, ரெண்டாவது 6000 ரூபா, மூணாவது 10,000 ரூபா, நாலாவது 4500 ரூபா, அஞ்சாவது 45,000. ரைட். அப்போ எக்ஸ் என்ற பண்டத்தின் கேள்வி நிரம்பல் சார்புகள் கேள்வி சமன்பாடையும் நிரம்பல் சமன்பாடையும் தந்துட்டு கேட்குறான். அரசு அலகுக்கு 20 ரூபாய் மானியமாக வழங்குவதாக கருதுக. மானியத்தின் பின் உற்பத்தியாளர் மிகையை வந்து கேட்குறான். சரி, அப்ப நாங்க முதலாவது விடயம் என்னன்னு சொன்னால், கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. ரைட். நாங்க முதலாவது வந்து இந்த கேள்வி சமன்பாட்டையும் நிரம்பல் சமன்பாட்டையும் தார டைம்ல உங்களுக்கு இந்த கேள்வி கோட்டையும் நிரம்பல் கோட்டையும் வரைகிறதுக்கும் உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும். சரி, நாங்க இதை கொஞ்சம் ஜூம் ஆக்குவோம். ரைட். கேள்வி கோட்டையும் நிரம்பல் கோட்டையும் வரைகிறதுக்கு தெரிஞ்சுக்கணும். ரைட். இது வந்து விலையச்சு, இது வந்து தொகையச்சு. சரியா? விலையச்சு, இது வந்து தொகையச்சு. ரைட். இப்ப இதுல பிரைஸ், இதுல இது வந்து கேள்விக்கோடு. கேள்விக்கோட்டுல விலை பூஜ்ஜியம் ஆகிற டைம்ல கேள்வி தொகை எவ்வளவு ஆயிக்கும்? 600. 600. வெரி குட். அதே மாதிரி கேள்வி தொகை பூஜ்ஜியம் ஆகிற டைம்ல விலை, அதுக்கு வந்து நாங்க என்ன பேர் சொல்லுவோம்? உச்ச விலை. அது எவ்வளவு ஆயிக்கும்? 60. 60. எப்படி நீங்க கண்டுபிடிச்சீங்க? 60 எப்படி கண்டுபிடிச்சீங்க? 600 10ஆல பிரிக்கிறது. 10ஆல பிரிக்கிறது. அப்ப 600 10ஆல பிரிச்சா எங்களுக்கு என்ன வரும்? 60 அப்படின்னு சொல்லி உச்ச விலை வரும். சரியா? இப்ப நிரம்பல் சமன்பாட்டுக்குள்ள வாரம். சரியா? நிரம்பல் சமன்பாட்டுக்குள்ள வாரம் என்னன்னு சொன்னா எங்களுக்கு சொல்லிக்கிறான் QS சமன் -200 பிளஸ் 10p. அப்ப QS அந்த ஏன்ற பெருமதி தான் இதுல வந்து இந்த 200 அப்படின்றது. சரி, அப்ப நீங்க சொல்லுங்க பாப்போம். இந்த ஏன்ற பெருமதி வந்து மைனஸ்ல வந்துச்சுன்னு சொன்னா இந்த சரி இந்த நிரம்பல் கோடு வந்து எந்த அச்சினூடாக போகும்? விலை அச்சினூடாக போகும். சம்டைம் அந்த ஏன்ற பெருமதி நிரம்பல் சமன்பாட்டுல பிளஸ்ல இருந்துச்சுட்டு சொன்னா தொகை அச்சினூடாக போகும். சரியா? அது வந்து நீங்க என்ன செய்யணும்? தெளிவாக விளங்கிக் கொள்ளணும். அப்ப இதுல சமநிலையாக போகுது, இதுல சமநிலை தொகை வரும். ரைட். இப்ப நீங்க இதுல வந்து இந்த விலை வந்து எவ்வளவு வைக்கும்? 20. எப்படி கண்டுபிடிச்சீங்க? 200 10ஆல பிரிச்சு. அப்ப நிரம்பல் சமன்பாட்டுல இருக்கிற அப்ப கேள்வி சமன்பாட்டையும் நிரம்பல் சமன்பாட்டையும் எனக்கு ஒருக்கா சொல்லுங்க. என்ன? QD சமன் 600 சய 10p, 600 சய 10p, QS சமன் QS சமன் -200 plus 10p. ரைட், 10p. ரைட். சரியா? இப்ப நீங்க இந்த 200 10ஆல பிரிச்சா உங்களுக்கு வந்து என்ன நடக்கும்னு சொன்னா 20 வரும். அந்த 20 நாங்க என்ன செய்ய போறோம்? இந்த விலையாக போடுவோம். சரி, இப்ப நாங்க சமநிலை விலையும் சமநிலை தொகையையும் கண்டுபிடிக்கணும். அப்ப கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொன்னா நாங்க என்ன செய்ய போறோம்னா அதாவது கேள்வி சமன்பாட்டையும் நிரம்பல் சமன்பாட்டையும் சமப்படுத்த போறோம். அப்ப சமப்படுத்துறதுக்கு நாங்க என்ன செய்யணும்? 600 சய 10p சமன் சய 200 சரியா? சக 10p.
10 பி. அப்ப சய 200 சமனுக்கு இங்கே வந்தா என்ன நடக்கும்? சகையிரு பிளஸ் சகை 200 சமன் 10 பியும் 10 பியும் கூட்டுப்படும். சரியா? மைனஸ் 10 பி சமனுக்கு இங்கே வந்துச்சுன்னு சொன்னால் பிளஸ் 10 பியா மாறும். ரைட். இப்ப 600ஐயும் 200ஐயும் கூட்டினால் 800 சமன் 10 பியும் 10 பியும் 20 பி. அப்ப நாங்க பிரைஸ் சமநிலை விலையை நாங்க எடுக்கணும்னு சொன்னால் 800 எத்தனையால பிரிக்கணும்? 20ஆல் 20ஆல பிரிக்கணும். அப்ப 0 வெட்டேலும் 80 2ஆல பிரிச்சா எத்தனை வரும் சமநிலை விலை? 40 40 40 ரூபாய். ரூபாய். சரியா? 40 ரூபா. அப்ப 40 அப்படின்றது வந்து இங்கனைக்கு வரப்போகுது. அப்ப நாங்க என்ன செய்ய போறோம்? இந்த சமநிலை தொகையை வந்து நாங்க கண்டுபிடிக்கணும் தானே. அப்ப இந்த விலை, இந்த சமநிலை விலைய நாங்க கேள்வி சமன்பாட்டிலையோ அல்லது நிரம்பல் சமன்பாட்டிலையோ பிரதியிடுற டைம்ல எங்களுக்கு வந்து என்ன செய்யும்னு சொன்னால் இந்த சமநிலை தொகையை நாங்க கண்டுபிடிச்சு கொள்ள இயலும். சரியா? சமநிலை தொகையை எங்களுக்கு என்ன செய்யலும்? கண்டுபிடிச்சு கொள்ள இயலும். அப்ப நீங்க கேள்வி சமன்பாட்டுல பிரதியிட்டு பாருங்க விலைய 600 சய 10 தர பிரைஸுக்கு பதிலா எவ்வளவு போட போறோம்? 40 40. அப்ப 4 தர 10 10 தர 40 400 400. அப்ப 600ல இந்த 400 போனா எத்தனை? 200 200 அலகுகள். அலகுகள். ஆன்சர் பண்ணும்போது சொல்லிக்கிறேன் என்ன, அலகுகள் அந்த ரூபாய் அதெல்லாம் சேர்த்து ஆன்சர் பண்ணி பழகணும். அப்பதான் நீங்க விடை எழுதுற டைம்லயும் அப்படி போடுவீங்க. சும்மா 200 போடப்படாது. 200 அலகுகள்னு போடணும். சரியோ? அப்ப 200. இப்ப இதை வச்சு நாங்க ஒண்ணுமே இதெல்லாம் குயிக்கா செய்ய வேண்டிய டக்கு டக்குன்னு செய்யணும். நான் உங்களுக்கு விளக்கப்படுத்துறதுக்காக சில டைம் ஒன்று எடுக்கும் தானே. சரி, அப்ப நாங்க பேப்பர் எடுத்தா வந்து இப்படி நாங்க ஓர்டரா செஞ்சு குயிக்கா எவ்வளவு குயிக்கா செய்யணுமோ அவ்வளவு குயிக்கா. இப்ப நாங்க அடுத்ததாக என்ன செய்ய போறோம் அப்படின்னு சொன்னா, எங்களுக்கு வந்து இந்த மானியத்துக்கு புறவுள்ள நாங்க சமநிலை விலையும் சமநிலை தொகையும் நாங்க எடுக்கணும் தானே. ஓ இல்லையா? அப்ப எடுக்கணும்னு சொன்னால் வாய்ஸ் கிளியர் இல்லையா? கிளியர் ஆகி அஸ்வினி உங்களோட கவரேஜ் கொஞ்சம் இஷ்யூ ஆயிக்கும். கவரேஜ் உங்களோட சைடுல இஷ்யூ ஆகிக்கிறதால தான் வாய்ஸ் கிளியர் இல்லாத மாதிரி ஆகுறது. அப்படின்னு சொன்னா எல்லாத்துக்குமே கிளியர் இல்லாத மாதிரி இருக்கும். கிளியர் ஆகிக்கு தானே வாய்ஸ்? ரைட். சரியா? அப்ப நாங்க என்ன செய்ய போறோம்னு சொன்னால் இப்ப எங்களுக்கு வந்து இந்த நிரம்பல் சமன்பாடு கேள்வி சமன்பாடு தர டைம்ல மானியம் அப்படின்னு சொன்னா நாங்க புதிய நிரம்பல் சமன்பாடு உருவாக்கணும். மானியம் அப்படின்றது வந்து எதோட தொடர்பு பட போகுது? நிரம்பல் கோட்டோட நிரம்பல் கோட்டோட தொடர்பட போகுது. அப்ப நிரம்பல் கோட்டோட தொடர்பட போகுது அப்படின்னு சொன்னா மானியமாக இருந்தாலுமோ வரியா இருந்தாலுமோ எதோட தொடர்படும்? எதோட தொடர்படும்? நிரம்பல் கோட்டோட நிரம்பலோட சம்பந்தப்பட போகுது. அப்ப நிரம்பலோட சம்பந்தப்பட போகுது அப்படின்னு சொன்னா மானியம் வழங்கினா நாங்க என்ன செய்யணும்? புதிய நிரம்பல் சமன்பாடை உருவாக்கணும். அப்ப புதிய நிரம்பல் சமன்பாடை உருவாக்குறதுக்கு நாங்க என்ன செய்யணும்னு சொன்னா இந்த பழைய நிரம்பல் சமன்பாடு என்ன தந்திக்கிறான்? QS சமன் சய 200 பிளஸ் 10 பிரைஸோட நாங்க அவன் தந்திக்கிற அந்த 20 கூட்டுவோமா கழிப்போமா? கூட்டுவோம். மானியம் தந்தா என்ன நடக்கும்? பிளஸ் கூட்ட வேணும். அதே மாதிரி வரி விதிச்சாண்டா என்ன நடக்கும்? கழிக்க வேணும். கழிக்க வேணும். விளைஞ்சா சொல்றது. அப்ப பிரைஸோட நாங்க என்னத்தை கூட்ட போறோம்? என்னத்தை கூட்ட போறோம்? மானியம் 20 கூட்ட போறோம். மானியத்தை கூட்ட போறோம். சரியா? அப்ப நீங்க என்ன செய்யணும்? இப்படி கூட்டினா எங்களுக்கு இந்த சமன்பாடு பிளஸ்ல வரும். பிளஸ் 10p பிளஸ் 10. ரைட். பிளஸ் சாரி. சரியா? 200 பிளஸ் இப்ப நாங்க என்ன செய்ய போறோம்? இந்த 10ஆல பிரைஸ பெருக்க போறோம். இந்த 10ஆல 20 பெருக்க போறோம். அப்ப 10 தர பி 10 பி 10 தர 20 200. அப்ப நீங்க சொல்லுங்க பாப்போம். இந்த மைனஸ் 200ஐயும் பிளஸ் 200ஐயும் நாங்க சமப்படுத்தினா என்ன நடக்கும்? 0வா வரும். அப்ப 0 என்ன மிச்சம்? 10 பி மட்டும்தான் மிச்சமாயிக்க போகுது. அப்ப புதிய நிரம்பல் சமன்பாடு என்ன? QS சமன் 10p. ரைட். QS சமன் 10p. அப்ப QS சமன் 10p அப்படின்னு சொன்னா நீங்க சொல்லுங்க பாப்போம் எனக்கு. இந்த நிரம்பல் கோடு அப்படின்றது வந்து விளையச்சினூடாக போகுமா தொகையச்சினூடாக போகுமா? வெரி குட். ஏன் பூஜ்ஜியத்தினூடாக போகுது? ஏன் பூஜ்ஜியத்தினூடாக? விலை பூஜ்ஜியமாய்க்க கொள்ள தொகை வந்து இல்ல. வெரி குட். விலை பூஜ்ஜியமாகிற டைம்ல தொகை வந்து இல்ல. அதாவது நல்லா விலையும் கொள்ளணும். ஏன்ற பெருமதி உண்டு அங்கனைக்க இல்ல.
சரியா? அதை வந்து நீங்க என்ன செய்யணும், தெளிவாக விளங்கிக் கொள்ளணும். ரைட். அப்ப இப்படி வந்து கோடு போகும். சரி, பூஜ்ஜியத்தினூடாக போகும். அப்ப இது வந்து S1, இது வந்து S2. அப்ப மானியம் வழங்கினான் அப்படின்னு சொன்னா விலை வந்து என்ன நடக்கும்? என்ன நடக்கும்? குறைவடையும், குறைவடையும். கேள்வி தொகை வந்து என்ன நடக்கும்? அதிகரிக்கும். அதிகரிக்கும். சரியா? அப்ப மானியம் வழங்கினா வந்து உங்களுக்கு தெரியும் என்ன? நிரம்பல் கோடு வலப்புறம் நகருமா? இடப்புறம் நகருமா? வலப்பக்கம். வலப்பக்கம். ரைட். சரி. அப்ப நீங்க என்ன செய்யணும்? இந்த புதிய அதாவது என்னது? சமநிலை விலையும், புதிய சமநிலை தொகையும் நாங்க கண்டுபிடிக்கணும். அப்ப புதிய சமநிலை விலையும், புதிய சமநிலை தொகையும் கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொன்னா, நாங்க என்ன செய்யணும்? இந்த புதிய நிரம்பல் சமன்பாட்டோட கேள்வி சமன்பாட வச்சு நாங்க என்ன செய்யணும்? சமப்படுத்தணும். அப்ப சமப்படுத்தி பாருங்க. 600 சய 10 பி சமன் அடுத்ததாக என்ன போட போறோம்? எங்கட புதிய நிரம்பல் சமன்பாடு என்ன? 10 பி. 10 பி. 10 பி. அப்ப மைனஸ் 10 பி சமனுக்கு இங்கெல்லாம் வந்துச்சுன்னு சொன்னா என்ன நடக்கும்? பிளஸ் Plus 10. 20. பிளஸ் 10 பியா மாறும். அப்ப பிளஸ் 10 பின்னு சொன்னா 10 பியும் 10 பியும் எத்தனை? 20. 20 பி. அப்ப பிரைஸ் புதிய சமநிலை விலையை நாங்க கண்டுபிடிக்கணும்னு சொன்னா 600 எத்தனையால பிரிக்கணும்? பெருக்கப்பட்டு இருக்கிறது பிரிப்பு இங்கெல்லாம் வந்துச்சுன்னு சொன்னா அப்ப 600 20ஆல பிரிச்சா எத்தனை வரும்? 30 பிரைஸ் பிரைஸ் வந்து 30 ரூபாய். ரூபாய். 30 ரூபாய். சரியா? அதை வந்து நீங்க என்ன செய்யணும்? தெளிவாக விளங்கிக்கணும். அப்ப 40ல இருந்து விலை வந்து 30ஆக குறைவடையுது. அதே மாதிரி சமநிலை தொகையை நாங்க கண்டுபிடிக்க போறோம். இந்த விலைய இந்த 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 விலைய வந்து நாங்க என்ன செய்ய போறோம்னு சொன்னா, இந்த நிரம்பல் சமன்பாட்டுல வந்து பிரதியிட்டா எங்களுக்கு வந்து புதிய சமநிலை தொகையை நாங்க கண்டுபிடிக்கணும். அதாவது மானியத்திற்கு பின்னரான சமநிலை தொகை. அப்ப நாங்க என்ன செய்ய போறோம்? இந்த 10 பி அப்படின்றது தான் எங்கட நிரம்பல் சமன்பாடு. அப்ப 10 தர பிரைஸ்க்கு பதிலா 30 நாங்க என்ன செய்ய போறோம்? பிரதியிடுவோம். அப்ப 10 தர 30 எத்தனை? 300. 300. 300. 100 அலகுகள். 300 வெரி குட். 300 அலகுகள். அலகுகள். சரியா? அப்ப இங்கனைக்கு என்ன? 300ஆக 100ல இருந்து 300ஆக அதிகரிக்க போகுது. 200ல இருந்து 300ஆக அதிகரிக்க போகுது. சரி. அப்ப இது தான் வந்து என்னன்னு சொன்னா, அந்த 30, 300 அப்படின்றது வந்து தான் என்ன? எங்கட புதிய சமநிலை விலையும், புதிய சமநிலை தொகையும். அதாவது மானியத்துக்கு பின்னரான சமநிலை விலையும், மானியத்து இப்ப எங்கட கேள்வி என்ன? எங்கட கேள்வி என்ன? உற்பத்தியாளர் மிகைக்கான உற்பத்தியாளருடைய மிகையை காண்றது. அப்ப உற்பத்தியாளருடைய மிகையை காண்றதுக்கு வந்து எங்கட சமன்பாட்டுல சரி, எங்கட சரி, எங்கட சமன்பாட்டுல எங்கட இந்த 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 வரைபடத்துல இந்த வரைபடத்துல எந்த பகுதி மானியத்துக்கு பின்னரான உற்பத்தியாளருடைய மிகை அப்படின்னு சொல்லுவோம்? மேலே இருக்கிற எந்த பகுதி? மானியத்துக்கு பின்னரான உற்பத்தியாளருடைய மிகை எது? கீழே இருக்கிற அந்த 30ஓட வர 30 சைஃபர் அது முக்கோணம். 30 0 0 எக்ஸ்ட்ரூடன் நிரம்பல் கோடு. எக்ஸ்ட்ரூடன் நிரம்பல் கோடு. நீங்க சொல்றீங்க, நான் டிரா பண்றேன் சரியான்னு பாருங்க. இந்த 30 சொல்றீங்க? ஓ. 30 எக்ஸ்ட்ரூடன் நிரம்பல் கோடு இந்த இந்த பகுதியா வரும். ஓ. ரைட். இந்த பகுதின்னு சொல்லி ஆயிஷா சொல்லிக்கிறாங்க. ஆயிஷா சொன்னது சரியா? சொல்லுங்க பாப்போம். சரி சார். சரியா பிழையா? அடுத்தாக்கள் குயிக்கா சொல்லுங்க. மானியத்துக்கு பின்னரான உற்பத்தியாளர் மிகை ஆயிஷா சொன்னது சரியா? சரி சார். சரி சார். சரி சார். சரி சார். சரி சார்.
யாருமே வந்து சரியா ஆன்சர் சொல்லல. எப்படி சரியாகும் உற்பத்தியாளர் மிகை ஆயிஷா சொன்னது இதுன்னு சொல்லி எப்படி சரியாகும்? சார், புதிய சமநிலை விலைக்கீழ புதிய உற்பத்தியாளர் மிகை வரும் தானே சார்? மானியம் வழங்கினா இங்கனைக்க உற்பத்தியாளர் மிகை அதிகரிக்குமா குறைவடையுமா அது சொல்லுங்க பாபு. அதிகரிக்கும். அதிகரிக்க போகுது. ஆரம்பத்துல உள்ள உற்பத்தியாளர் மிகை எதுவாயிக்கும்? அந்த 40 20 S1 நிரம்பல் கோடு. ரைட். 40 20 X1 நிரம்பல் கோடு இந்த பகுதி தான் வரப்போகுது. ஆ. சரியா? இப்ப விலை வந்து இங்க வரும் தானே, அதாவது உற்பத்தியாளன் விரும்புற விலை அப்படின்னு சொல்றது. இந்த விலையை நாங்க கண்டுபிடிக்கணும்னு சொன்னா இந்த அளவு தான் எங்களுக்கு மானியம் சொன்னா 20 மானியம், இதுல 40 30 வந்துட்டு அப்ப இந்த விலை எவ்வளவு ஆயிக்கும்? 50 ரூபாய். 50 ரூபாய். எப்படி நாங்க கண்டுபிடிச்சோம்? 50ல இருந்து 30 கழிக்க வார டைம்ல எங்கள்ட்ட மானியத்துல பெருமதி வரணும், ஓவா இல்லையா? 20 அப்படின்ற மானியத்தின பெருமதி வரணும். அப்ப எங்கட ஆரம்பத்துல உள்ள உற்பத்தியாளர் மிகை இந்த பகுதியா இருந்தா மானியத்துக்கு பின்னரான உற்பத்தியாளர் மிகை எந்த பகுதியா இருக்கும்? எந்த பகுதியா இருக்கும்? இந்த 50 ரூபாயில இருந்து தொடங்கி. அப்ப ஏன் வந்து ஆயிஷா சொன்னது சரின்னு சொல்லி நீங்க அபிஷேக் நீங்களும் சொன்னீங்க சரின்னு சொல்லி, எப்படி சொல்லுவீங்க சரின்னு? இல்ல சார், சொல்லல. சொல்லல. அப்ப சரி. அப்ப ஆயிஷா உங்களோட பிள்ளை என்ன? அடுத்தாக்கள் எல்லாரும் அதே தான் சொல்லி இருந்தீங்க. எல்லாம் அவங்க சொல்லிட்டாங்க அப்படின்றதுக்காக சொன்னீங்களா, இல்லாட்டி பிள்ளையா சொல்லிட்டீங்களா, இல்லாட்டி அவங்க சொன்னது விளங்க இல்லையா? என்னன்னு சொல்லுங்க பாப்போம். சார், S2ல நிரம்பல் செஞ்சேன்டா அது கீழே தானே உற்பத்தியாளர் மிகை வரும். நல்லா விளங்கிக்கணும் பிள்ளைகள். உற்பத்தியாளர் மிகை அப்படின்றத வந்து மானியத்திற்கு பின்னரான உற்பத்தியாளர் மிகை நல்ல வரைபடத்தின் மூலமா காட்டுறேன், விளங்கிக்கோங்க. உங்களுக்கு வந்து இந்த மானியம் வழங்குறதா இருக்கலாம், வரி விதிக்கிறதா இருக்கலாம், இப்படியான எல்லா சந்தர்ப்பத்திலையும் வந்து உற்பத்தியாளர் மிகை எப்படி மாறும், நுகர்வோன மிகை எப்படி மாறும் அப்படின்றத தெளிவாக நினைக்கணும். இப்ப இது வந்து கேள்வி கொடுத்தானே, இது வந்து நிரம்பல் கொடுத்தானே, சரியா? இது வந்து சமநிலை விலை தானே, இது வந்து சமநிலை தொகை தானே. அதாவது வந்து அதாவது மானியம் வழங்கினா வந்து என்ன நடக்க போகுது? விலை குறைவடைய போகுது தானே, தொகை அதிகரிக்க போகுது தானே. இந்த அளவு தானே வந்து என்ன செய்ய போறான்? உற்பத்தியாளர் வந்து விரும்புவான் இந்த விலைக்கு. அப்ப நல்லா விளங்கிக் கொள்ளணும். ஆரம்பத்துல உள்ள மிகை நுகர்வோன மிகை வந்து எந்த பகுதின்னு சொன்னால் ஆரம்பத்துல உள்ள நுகர்வோன மிகை அந்த உற்பத்தியாளர் மிகை இதா இல்லையா? அதுதான். இதுதான் வரும். அதே மாதிரி மானியத்துக்கு பின்னரான உற்பத்தியாளர் மிகை கேட்டான்னு சொன்னா எந்த பகுதி வரும்னு சொன்னா இந்த ஐகிரி தானே, இந்த பகுதி தான் வரும். அப்ப நுகர்வாளர் மிகை வந்து மேலேந்து கீழே இருக்கிற முக்கோணம் அப்படியே வருமா சார்? அப்படியே வரும். விளைஞ்சா இப்ப எந்த பிழையுமே விடப்படாது. நீங்க இப்ப ஆரம்பத்துல உள்ள நல்ல விலைகளும் இந்த பகுதியால தான் மானியம் வழங்கினா உற்பத்தியாளர் மிகை அதிகரிக்க போகுது. மானியம் வழங்கினா உற்பத்தியாளர் மிகை வந்து நடக்க போகுது, இந்த பகுதியால தான் அதிகரிக்க போகுது. இந்த தேரி விளங்காம நீங்க படிச்சீங்கன்னு சொன்னா ரொம்ப கஷ்டமா வரும். அப்ப எல்லாருமே இதுல இருக்கிற ஆன்சர் பண்ணி அவ்வளவு பேருமே பிழையாத்தான் சொல்றீங்க. நானும் நினைச்சேன் எந்த வேலை என்ன சரி பிழைக்குதோ இல்லையா அப்படின்னு பார்த்தா அவ்வளவு பேரும் பிழை. என்ன விஷயம்? தேரியை ஒழுங்கா படிக்கலையா, இல்லாட்டி இந்த வரைபடம் உங்களுக்கு குழப்பமாயிருச்சா? இல்லாட்டி உங்களுடைய ஸ்கூல்ஸ்லயோ இல்லாட்டி கிளாஸ்லயோ வேற மாதிரி சொல்லி தந்துட்டாங்களா? இல்ல, ஸ்கூல்ல அப்படிதான் சொல்லி தந்தாங்க. அப்ப எப்படி ஏன் மாத்தி சொன்னீங்க? என்ன விஷயம்? நான் வரைஞ்சிக்கிற கிராஃப் கொஞ்சம் பிழை சார். ரைட். அடுத்தாக்கள் எல்லாரும் கிளியரா? இப்ப இந்த தேரி விளங்கினா மறுபடியும் சொல்லுங்க சார். ரைட். நல்லா விளங்கிக் கொள்ளணும். இங்க பாருங்க இந்த ஐகிரி விலை அச்சு, இந்த ஐகிரி தொகை அச்சு, சரியா? இது வந்து
கேள்வி கோடு, இது வந்து நிரம்பல் கோடு, இது வந்து சமநிலை விலை, இது வந்து சமநிலை தொகை. மானியம் வழங்க போறான். மானியம் வழங்கினான்னு சொன்னா விலை குறைவடைய போகுது, தொகை அதிகரிக்க போகுது. நாங்க என்ன செய்யறோம், இந்த விலையில இருந்து அதாவது S1 கோட்டுக்கு நாங்க கொண்டு போய்த்து தான் இந்த விலையை நாங்க எடுப்போம். இந்த அளவு தான் என்ன மானியம் பார்த்தோமா இல்லையா? மானியம் பார்த்தோமா இல்லையா? தேரியில பார்த்தோமா இல்லையா? ஓகே. என்ன இதை சொல்றது? ரைட். அப்ப சரியா? அப்ப ரைட். சரி, அப்ப நீங்க சொல்லுங்க பாப்போம். இதுல வந்து மரம் எல்லாம் அழிஞ்சிட்டு தேரி விளங்காம நாங்க பேப்பருக்கு போனோம்னு சொன்னா ஒன்றுமே செஞ்சு கொள்ளலாம் பேத்துரும். ஒன்றுமே செஞ்சு கொள்ளலாம் பேத்துரும். சரியா? இது வந்து உங்களுக்கு தெரியும், ஆரம்பத்துல உள்ள நுகர்வோண்ட அதாவது உற்பத்தியாளர்ன மிகை. இது வந்து ஆரம்பத்துல இருக்கிற நுகர்வோண்ட மிகை. சரியா? அப்ப இந்த பகுதி, இந்த பகுதியால தான் என்ன நடக்க போகுதுன்னு சொன்னா உற்பத்தியாளர் மிகை அதிகரிக்க போகுது. அப்ப அதிகரிக்க போகுதுன்னு சொன்னா இந்த பெரிய முக்கோணம் தான் மானியத்துக்கு பின்னரான உற்பத்தியாளர் மிகையா வரப்போகுது. ஓவா இல்லையா? ஓவா இல்லையா? இதுதான் தேரி. தேரிய தெளிவா விளங்கிக் கொள்ளணும். இந்த வரைபடங்கள் மூலமா வார தேரிய விளங்கிக் கொள்ளணும். அப்படி விலங்கல்லாட்டி என்ன நடக்கும்னு சொன்னா கணக்குகள் எல்லாம் பிழைச்சு போயிடும். சரி, இப்ப நாங்க வாரம். அப்ப எங்களுக்கு வந்து இதுல எந்த பகுதி வந்து உற்பத்தியாளர் மிகை? அந்த மேலேக்கிற 20 50 S1 நிரம்பல் கோடு. ரைட். 50 S1 நிரம்பல் கோடு 20. இதுதானே? இதுதானே? ஓ. ரைட். இப்ப நாங்க என்ன செய்ய போறோம், இதை வந்து நாங்க கண்டுபிடிக்கிறதுக்கு 50ல இருந்து 20 கழிக்க போறோம். கழிச்சு அதை 2ஆல பிரிச்சு எவ்வளவால பெருக்க போறோம்? எவ்வளவால பெருக்க போறோம்? 300 ஆல. ஏன்னா புதிய சமநிலை தொகை. சரியா? அப்ப 20ல இருந்து 50ல இருந்து 20 போனா எத்தனை வரும்? 30. 30 2ஆ பிரிச்சா 15. 15 300ஆல பெருக்கினா 4500. 15 300ஆல பெருக்கினா எத்தனை வரும்? எத்தனை ஆன்சர்? 4வது ஆன்சர் 4500. 4500. அப்ப எத்தனாவது ஆன்சர்? 4th. 4வது ஆன்சர். விளைஞ்ச அவங்க சொல்றது இந்த வரைபடங்களின் மூலமா எப்படி ஆன்சர் எடுக்கிறது அப்படின்றத வந்து தெளிவா விளங்கிக் கொள்ளணும். நீங்க வந்து தேரிய தெளிவா விளங்கலாம நீங்க பேப்பருக்குள்ள வந்தீங்கன்னு சொன்னா கஷ்டம் அப்படின்னு இல்ல, ஆனா நீங்க வந்து விளங்கிக் கொள்றதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும். விளங்கிச்சா உங்களுக்கு சொல்றது? தெளிவா விளங்கினா திலக்ஷன் இன்னொரு முறை சொல்லணுமா? ரைட். அடுத்தாக்கள் எல்லாம் கிளியரா? இல்லாட்டி இன்னும் ஒரு விளக்கப்படுத்தவா? Yes sir. இன்னொரு விளக்கப்படுத்தவா? கிளியரா? ஓம். இதுக்கு அந்த முறை செஞ்சாலும் 4500 வருது, மற்றதுக்கு அந்த மாதிரி வராது என்ன சார்? எப்படி? அந்த ஆயிஷா சொன்ன பகுதிக்கு செஞ்சாலும் 4500 வருது சார். இல்ல, இந்த 4500 வரும். அப்படி சம் டைம் வரலாம், ஆனா எல்லா டைமும் வராது அப்படி. ஓகே ஓகே. விளைஞ்சா சொல்றது இதுதான் தேரி. இப்ப ஆயிஷா சொன்ன பகுதியை நீங்க எடுத்தீங்கன்னு சொன்னா தேரி பிழைச்சிருமே எங்களுக்கு. ஆன்சர் சரியா வந்துட்டு அப்படின்றதுக்காக தேரிய பிழைச்சு விடையலாது. ஓ இல்லையா? இந்த பகுதி அப்படின்றது பச்சை. இந்த ஆன்சர் சரியா வராது. விளைஞ்சா அப்படி சரியா வந்தாலும் அதை நாங்க ஆன்சரை போடுவோம். ஆனா இந்த பகுதி நாங்க ஆன்சர் சீட்ல காட்டணும் அப்படின்னு சொன்னா அந்த ஆன்சர் சரியா இருந்தாலும் உங்களுக்கு மார்க்ஸ் தர மாட்டான். ஏன்னா இந்த பகுதி மானியத்துக்கு பின்னரான உற்பத்தியாளர் மிகை வராது. நான் சொன்ன பகுதி இந்த தானே, இந்த 50ல இருந்து கீழே 20 நோக்கி வரை இந்த S1 கோடு, இதுதான் மானியத்துக்கு பின்னரான உற்பத்தியாளர் மிகை. கிளியரா விளங்கினா? இதை தெளிவா விளங்கிக் கொள்ளணும். சரி, இன்னும் ஒருக்கா சரி எதிர்பார்க்குறீங்களா இதை சொல்லி தரணும்னு?
தேவையா இல்லாட்டி அடுத்த கேள்வி போமா? தேவையானாக்கள் குயிக்கா சொல்லலாம். அடுத்த கேள்வி போவோம் சார். ரைட் ரைட். அடுத்த கேள்வி வாசிங்க. எக்ஸ் பண்டத்தின் சந்தை சமநிலையை விட எக்ஸ் பண்டத்தின் சமநிலை விலையை விட குறைந்த ஒரு உச்ச விலையை நிர்ணயிக்கும் போது சந்தையில் ஏற்படும் சந்தையில் ஏன் மிகை கேள்வி ஏற்படுகின்றது? முதலாவது, எக்ஸ்பண்டத்தின் கேள்வி அதிகரிப்பும் நிரம்பல் வீழ்ச்சியும். எக்ஸ்பண்டத்தின் கேள்வித்தொகை குறைப்பும் நிரம்பல் தொகை அதிகரிப்பும். மூணாவது, எக்ஸ்பண்டத்தின் கேள்வித்தொகை மட்டும் அதிகரித்தல். நாலாவது, எக்ஸ்பண்டத்தின் கேள்வித்தொகை நிரம்பல் தொகை இரண்டும் அதிகரித்தல். அஞ்சாவது, எக்ஸ்பண்டத்தின் கேள்வித்தொகை அதிகரிக்கும் அதே வேளை நிரம்பல் தொகை வீழ்ச்சி அடைதல். ரைட். இப்போ என்ன கேள்வி கேட்குறான்னு சொன்னா, எக்ஸ்பண்டத்தின் சமநிலை விலையை விட குறைந்த ஒரு உச்ச விலையை நிர்ணயிக்கிற டைம்ல சந்தையில ஏன் மிகை கேள்வி ஏற்படுது அப்படின்னு கேட்குறான். சரியா? அப்போ இதுல சமநிலையை விட குறைந்த அப்படின்னு சொல்லவும் தேவையில்லை. டிரெக்டா உச்ச விலையை நிர்ணயிக்கிற டைம்ல ஏன் சந்தையில ஏன் மிகை கேள்வி ஏற்படுதுனாலும் ஓகே. ஏன்னா உச்ச விலை என்று சொன்னா சமநிலை விலைக்கு கீழே தானே வரும். உயர்ந்தபட்ச விலை என்று சொன்னா சமநிலை விலைக்கு கீழே தானே வரும். ஓவா இல்லையா? அப்ப குறைந்தபட்ச விலைன்னு சொன்னா சமநிலை விலைக்கு மேல வருமா கீழே வருமா? மேல வரும். அப்ப நீங்க நினைக்க போறது குறைந்தபட்ச விலை தானே, அப்ப ஏன் அப்ப நாங்க சமநிலை விலை விட குறைஞ்சு தானே பார்க்கணும்? அப்படி யோசிக்கப்படாது. உயர்ந்தபட்ச விலை தானே, அப்ப சமநிலை விலைக்கு மேல தானே வரணும். உயர்ந்தபட்ச விலை அப்படின்னு யோசிக்கப்படாது. நல்லா தெளிவாக விளங்கணும். உயர்ந்தபட்ச விலைன்னு சொன்னா அதுக்கு மேல நீங்க அந்த விலையை வச்சு விற்க இயலாது. இப்ப உதாரணமா 20 ரூபாய் உயர்ந்தபட்ச விலை அப்படின்னு சொல்லி நீ விதிச்சான்னு சொன்னா இதான் உயர்ந்த உச்சமா இந்த விலைக்கு தான் விற்கணும். நீங்க இதுக்கு மேல நீங்க விற்கப்படாது அப்படின்ற ஒரு கட்டுப்பாடு விதிக்கிறான். யாரு? அரசாங்கம். விளங்கிச்சவங்களுக்கு சொல்றது இதைத்தான் உயர்ந்தபட்ச விலை. உயர்ந்தபட்சன்னு சொன்னா என்ன? உச்ச விலை. உங்களோட உயர்ந்தபட்சமா நீங்க 20க்கு தான் விற்கணும். 25க்கு கொண்டு போனீங்கன்னு சொன்னா நீங்க சட்ட விரோத செயற்பாடுல ஈடுபடுறீங்க அப்படின்னு சொல்லி அரசாங்கம் என்ன செய்யறான்? கட்டுப்பாடு விதிக்கிறான். இதுதான் உயர்ந்தபட்சம் அப்படின்றதுக்கான அர்த்தம். கிளியரா விளங்கினா உங்களுக்கு? ஓ சார். அப்ப உயர்ந்தபட்ச விலை அப்படின்னு சொல்ல போகல யாரு நலனுக்காக இப்படி உயர்ந்தபட்ச விலையை விதிப்பாங்க? நுகர்வாளர். நுகர்வாளர்கிட்ட. அப்ப சமநிலை விலை சமநிலை விலை தான் இந்த கேள்வி கோடும் நிரம்பல் கோடும் அடிப்படையில் தீர்மானிக்கப்படி இந்த கேள்வி நிரம்பல் சக்திகளின் அடிப்படையில சந்தை சக்திகளின் அடிப்படையில நாங்க தீர்மானிக்கிற இந்த சமநிலை விலை ஒரு 25 ரூபான்னு வச்சுக்கோங்களேன். அப்ப 25 ரூபா ஒரு பொருளுக்கான விலை. இது நுகர்வோனுக்கு ஒரு நியாயமற்ற விலையாக அல்லது ஒரு பாதகமான விலையாக காணப்பட்ட டைம்ல அரசாங்கம் அதுல தலையிட்டு என்ன செய்வான்? நுகர்வோனுக்கு ஒரு சாதகம் ஒன்றை ஏற்படுத்திக் கொள்றதுக்காக நுகர்வோனுக்கு நுகர்வோண்ட நலன் கருதி என்ன செய்ய போறான் அப்படின்னு சொன்னா சமநிலை விலைக்கு கீழே ஒரு விலை உண்ட விதிப்பான். அதைத்தான் நாங்க என்ன சொல்றோம்? உயர்ந்தபட்ச கட்டுப்பாட்டு விலை. உயர்ந்தபட்ச கட்டுப்பாட்டு விலை. சரியா? அதை நீங்க என்ன செய்யணும்? தெளிவாக விளங்கிக்கணும். அப்ப யாரோட நலனுக்காக விதிக்கிறான்? நுகர்வாளர் நலனுக்காக. ஏன்னா விலை குறைவடைய தானே. விலையை குறைச்சு அவன் வாங்கலுமே 25 கொடுக்கறதுல அப்ப 20 ரூபாய்க்கு அந்த பொருளை வாங்கி எடுத்துக்கொள்ள இயலும். அப்ப நல்லா தெளிவாக அதை நீங்க என்ன செய்யணும்னு சொன்னா விளங்கிக் கொள்ளணும். ரைட். இப்ப நாங்க விஷயத்துக்குள்ள வாரம் என்ன கேள்வியை கேட்கிறோம் அப்படின்றத நாங்க விளங்கிக்கிறோம். உதாரணமா அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டோம். உயர்ந்தபட்ச விலை அப்படின்னு சொன்னா என்ன, ஏன் சமநிலை விலைக்கு கீழே விதிக்கிறான் அப்படின்னு சொன்னா எப்படி நாங்க அதை எடுத்துக்கொள்றது அப்படின்றத நாங்க முதலாவது அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டோம். இப்ப அடுத்த கட்டமாக நாங்க என்ன யோசிக்கணும்னு சொன்னா இதுல ஏன் இப்படி உயர்ந்தபட்ச விலை விதிக்கிறதால ஏன் சந்தையில மிகை கேள்வி ஏற்படுது? அதுதான் எங்கட கேள்வி. சரியா? அப்ப நீங்க சொல்லுங்க பாப்போம். இந்த உயர்ந்தபட்ச விலைன்னு சொல்லி சமநிலை விலைக்கு கீழா விதிச்சான்னு சொன்னா கேள்வி என்ன நடக்குது? நிரம்பலுக்கு என்ன நடக்குது? கேள்வி அதிகரிக்கும், நிரம்பல் குறைவடையும். கேள்வி என்ன நடக்குதுன்னு சொன்னா அதிகரிக்குது. நிரம்பல் என்ன நடக்குது? குறைவடையும். அப்ப நிரம்பல் என்ன நடக்கும்னு சொன்னா குறைவடையும். அதே மாதிரி கேள்வி என்ன நடக்கும்? அதிகரிக்கும். சரியா? விளங்கிச்சா சொல்றது? அப்ப இதன் காரணமா தானே எங்கனைக்கு ஒரு மிகை நிரம்பல் ஒன்று ஏற்படுது. மிகை கேள்வி ஒன்று ஏற்படுது. விளங்கிச்சா உங்களுக்கு சொல்றது? அப்ப எத்தனாவது ஆன்சர் வரும்? 5வது. வெரி குட்.
அஞ்சாவது ஆன்சர். எக்ஸ் பண்டத்தின் கேள்வி தொகை அதிகரிக்கும், அதே வேளை நிரம்பல் தொகை வீழ்ச்சி அடையும். இதன் காரணமாகத்தான் என்ன நடக்குது சந்தையில மிகை மிகை கேள்வி ஏற்படுது. வரைபடம் மூலமும் உங்களுக்கு காட்டிக்கிது. கிளியரா விளங்கினா இது? கிளியரா விளங்கினா இல்லையா? ஓ சார். ஓ சார். ரைட். இப்ப நீங்க இப்படி ஒரு கேள்வி ஒன்றை பார்த்துட்டீங்க. அப்ப உங்களுக்கு வந்து இன்னொரு முறையிலையும் கேள்வி ஒன்று எடுக்கலும். என்னண்டா, எக்ஸ் பண்டத்தின் சந்தை சமநிலையை விட அதிகமாக சமநிலையை விட அதிகமாக ஒரு விலையை விதிக்கிறான்னு சொன்னா அதுக்கு என்ன பேர் வைப்போம்? குறைந்தபட்ச கட்டுப்பாட்டு விலை. ரைட். குறைந்தபட்ச கட்டுப்பாட்டு விலைன்னு சொல்லி பேர் வைப்போமா இல்லையா? பேர் வைக்கிறோம். அப்ப குறைந்தபட்ச கட்டுப்பாட்டு விலைன்ற டைம்ல சந்தையில ஏன் மிகை நிரம்பல் ஏற்படுது அப்படின்னு சொல்லி உங்கள்ட்ட ஒரு கேள்வி ஒன்று கேட்டுக்கிறான். இது இல்லாம இதுக்கு மாற்றமா நாங்க குறைந்தபட்ச கட்டுப்பாட்டு விலையை நாங்க எடுத்து உதாரணமா பார்த்து ஒரு கேள்வி ஒன்று உருவாக்குவோம். சரியா? அப்ப ஏன் வந்து மிகை நிரம்பல் ஏற்படுது அப்படின்னு சொல்லி போட்டு கேள்வி ஒன்று கேட்கிறான். அதுல என்ன ஆன்சர் நீங்க கொடுப்பீங்க? விலை அதிகரிப்பதால் நுகர்வோர் மிகை குறைவடையும், எனவே கேள்வி குறைவடையும். ரைட். கேள்வி குறைவடையும், நிரம்பல் என்ன நடக்கும்? அதிகரிக்கும். அப்ப கேள்வி குறைவடைஞ்சி நிரம்பல் அதிகமாக காணப்படுறதால அங்கனைக்கு என்ன நடக்கும்? மிகை நிரம்பல். அப்ப கேள்வியை விட நிரம்பல் அதிகமா இருந்துச்சுன்னு சொன்னா அதுக்கு பேர் என்ன? மிகை நிரம்பல். நிரம்பலை விட கேள்வி அதிகமா இருந்துச்சுன்னு சொன்னா அதுக்கு பேர் என்ன? ஏகதம். சரியா? இவ்வளவுதான் விஷயம். இது வந்து நாங்க குறைந்தபட்ச கட்டுப்பாட்டு விலையோடையும் அதே மாதிரி உயர்ந்தபட்ச கட்டுப்பாட்டு விலையோடையும் தொடர்பு படுத்தி விளங்கி வச்சுக்கொள்ளணும். இந்த மாதிரி கேள்வியும் உங்கள்ட்ட பாஸ் பேப்பர்ல கேட்டிக்கிறான். சரியா? ரைட். அடுத்ததாக மூன்றாவது கேள்விக்குள்ள வருவோம். சரி, மூன்றாவது கேள்வி வாசிங்க. எக்ஸ் என்ற விவசாய பண்டத்தின் கேள்வி நிரம்பல் சார்புகள் பின்வருமாறு தரப்பட்டுள்ளது. எக்ஸ் ஈக்குவல்ஸ் டு 600 minus 10p, QS equals to 550 plus 10p. இப்பண்டத்தின் உற்பத்தியாளர்களுக்கு ஆதரவளிக்கும் அரசு 50 ரூபாவை உத்தரவாத விலை திட்டமாக ஏற்படுத்தி மிகை நிரம்பலை கொள்வனவு செய்யும் போது அரசுக்கு ஏற்பட்ட மொத்த செலவும் தேறிய சமூக நலன் இழப்பும் எவ்வளவாக காணப்படும்? அரச செலவு 17,500 ரூபா, தேறிய சமூக நலன் இழப்பு 3,662.50. ரெண்டாவது ஆன்சர் வந்து ரூபா 17,500, தேறிய சமூக நலன் இழப்பு ரூபா 14,437.50. அரசு செலவு வந்து ரூபா 35,000, தேறிய சமூக நலன் இழப்பு வந்து 3,062.50. நாலாவது வந்து ரூபா 17,500, தேறிய சமூக நலன் இழப்பு 35,000. அரசு செலவு வந்து அஞ்சாவது 15,750, தேறிய சமூக நலன் இழப்பு 14,437.50. ரைட். இப்ப என்னன்னு சொன்னால் கேள்வியை நல்லா விளங்கிக் கொள்ளணும். சரியா? கேள்வியை நல்லா விளங்கிக் கொள்ளணும். கேள்வி சமன்பாட்டையும் நிரம்பல் சமன்பாட்டையும் தந்துகிறான். உற்பத்தியாளர்களுக்கு ஆதரவளிக்கும் அரசு 50 ரூபாய் உத்தரவாத விலை திட்டமாக செயற்படுத்தி மிகை நிரம்பலை கொள்வனவு செய்தான்.
அப்ப உத்தரவாத விலைன்னு சொன்னா என்னன்றதை விளங்கிக் கொள்ளணும். நீங்க இவ்வளவுக்கோ விற்பனை செய்யுங்க, நாங்க அதுல ஏற்படுகின்ற பிரச்சனையை நாங்க என்ன செய்யறோம், நாங்க சோல்வ் பண்ணுவோம். அப்ப மிகை நிரம்பல கொள்வனவு செய்யறான் அப்படின்னு சொன்னா அந்த உத்தரவாத விலையை நாங்க இன்னொரு பெயர் கொண்டு அழைப்போம். என்னன்னு சொல்றது? மிகை நிரம்ப. மிகை நிரம்பல் ஓகே, மிகை நிரம்பல கொள்வனவு செய்யறான் ஓகே. அப்ப மிகை நிரம்பல் குறைந்தபட்ச கட்டுப்பாட்டு மிகை நிரம்பல் எதன் காரணமாக உருவாகுது? எந்த திட்டத்தின் காரணமாக உருவாகுது? குறைந்தபட்ச குறைந்தபட்ச கட்டுப்பாட்டு விலை. அப்ப குறைந்தபட்ச கட்டுப்பாட்டு விலையானதான் மிகை நிரம்பல் ஏற்படுது. அப்ப மிகை நிரம்பல் ஏற்பட்டுச்சுன்னு சொன்னா மிகை நிரம்பலை வந்து அரசாங்கம் கொள்வனவு செய்யும். இப்ப நீங்க இந்த விலைக்கு பொருட்கள் சாமான விற்பனை செய்யுங்க, அப்படி விற்பனை ஆகாத பொருட்களை தான் நாங்க மிகை நிரம்பல் அப்படின்னு சொல்லுவோம். கேள்வியை விட கேள்வி குறைவடைஞ்சு அதாவது நிரம்பல் அதிகரிக்கும். அப்ப நிரம்பல் அதிகமா இருந்துச்சுன்னு சொன்னா நாங்க அதை கொள்வனவு செய்யறோம். நீங்க பயப்பட தேவையில்லை, நாங்க சொன்ன விலைக்கு நீங்க சாமான வித்து கொண்டே இருக்கீங்க அப்படின்னு சொல்லி போட்டு ஒரு உயர்ந்தபட்ச குறைந்தபட்ச கட்டுப்பாட்டு விலை ஒன்றை விதிக்கிறான் அரசாங்கம். விளைஞ்ச சொல்றது. அப்ப இப்படியான டைம்ல கேள்வி ஒன்று கேட்கிறான், என்னன்னு சொன்னா தேறிய சமூக நல இழப்போ அரசுக்கு ஏற்பட்ட செலவு, மொத்த செலவும் எவ்வளவுன்னு சொல்லி போட்டு கேள்வியை கேட்கிறான். சரியா? ரைட். அப்ப மிகை நிரம்பல் எவ்வளோன்னு பார்த்து என்ன செய்யணும் நாங்க? அரச செலவுலேருந்து கழிச்சணும். அரசாங்கத்துல மொத்த செலவை நாங்க காண போறோம் அப்படின்னா, அரசாங்கத்துல மொத்த செலவை காண போறோம்னா மிகை நிரம்பல எதால பெருக்கணும்? 50 ரூபாய். எவ்வளவு எதால பெருக்கணும்? 50 ரூபாய். 50 ரூபாயால். இப்ப விஷயத்துக்குள்ள வாரோம். இப்ப என்னன்னு சொன்னால் ரைட், இப்ப நாங்க கேள்வி கோடு நிரம்பல் கோடு எல்லாம் வரைவோம். நிரம்பல் வந்து நிரம்பல் இது வந்து மைனஸ்ல வந்துக்குதா பிளஸ்ல வந்துக்குதா? பிளஸ்ல. மைனஸ்ல. ஏண்ட பெருமதி மைனஸ். -50. -50ன்னு சொன்னால் நீங்க சொல்லுங்க பாப்போம், விலையச்சினூடாக போகுமா தொகையச்சினூடாக போகுமா? விலையச்சினூடாக. விலையச்சில இருந்து போகுது. அப்ப சமநிலை விலை சமநிலை தொகை. அப்ப இதுல வந்து விலை 0 ஆகிற டைம்ல கேள்வி தொகை எவ்வளவு? 450. 600. 600 அலகுகள். கொஞ்சம் மீறிங்க. ரைட். அப்ப ஏன்ற பெருமதி என்ன நினைக்க? 600. அப்ப கேள்வி தொகை 0 ஆகிற டைம்ல விலை என்ற உச்ச விலை 60. நாங்க இப்படி 60 எடுத்தோம். 600 10ஆல பிரிச்சோம். 10ஆல பிரிச்சோம். அப்ப 60. அப்ப எங்கட விலை 5. எப்படி? 50 10ஆல பிரிச்சோம். 50 10ஆல பிரிச்சீங்க. இங்க எனக்கு 5ன்னு வரப்போகுது. சரி, 5ன்னு வரப்போகுது. நாங்க எங்க கேள்வி சமன்பாடை நிரம்பல் சமன்பாடை போடுவோமே. சரியா? QDA சொல்லுங்க. QDA என்ன? QD சமன் 200 சய 10p. 600 சய 10p. QS saya 50 சய 50 சக 10p. சக 10p. சரி, இப்ப நாங்க என்ன செய்ய போறோம்? சமநிலை விலையும் சமநிலை தொகையும் நாங்க கண்டுபிடிக்க போறோம். டிரெக்டா குயிக்கா எல்லாத்தையும் வந்து செஞ்சு முடிக்கணும். சரியா? லேட் பண்ணப்படாது. ரைட். 600 லோட் ஆகுற, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. சரி, 600 சய 10p சமன் சய 50 சக 10p. அப்ப நீங்க என்ன செய்யணும்? -50 சமனுக்கு எங்கால கொண்டு வந்தீங்கன்னு சொன்னா +50 மாறும். அப்ப 600 + 50 சமன்
-10p சமனுக்கு எங்களை போச்சுன்னு சொன்னா என்ன நடக்கும்? ப்ளஸ் 10. +10p. அப்ப 600ம் 50ம் 650 சமன் 20p. அப்ப நாங்க பிரைஸை நாங்க சமநிலை விலையை நாங்க கண்டுபிடிக்க போறோம்டா. என்ன செய்யணும்? 650 பெருக்கப்பட்டிருக்கிறத நாங்க என்ன செய்யணும்? பிரிக்கணும். 20 650 20ஆல பிரிச்சால் P சமன் 32.5 ரூபாய். 2.5. 32.5 சமநிலை விலை. இந்த 32.5 நாங்க என்ன செய்ய போறோம்னு சொன்னால் இந்த கேள்வி சமன்பாட்டுல போடுவோம். அப்ப கேள்வி சமன்பாட்டுல பிரதியிட்டா 600 சய 10 தர என்ன செய்ய போறோம்? 5 பெருக்கல் சரியா பெருக்கணும். அப்ப 600 சய எவ்வளவு போடுறது? 325. 325. 10ஆல 32.5 பெருக்கினா 325. கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, அதான் கேக்குது. ரைட். வாய்ஸ் கிளியரா? ஓ சார். ரைட். அப்ப நீங்க சொல்லுங்க பாப்போம். 600ல இருந்து 325 போனா எத்தனை? 275 அலகுகள். 275 அலகுகள். சரியா? அப்ப சமநிலை தொகை வந்து 275. சரி. இப்ப நீங்க சொல்லுங்க பாப்போம், எவ்வளவு வந்து குறைந்தபட்ச விலையா உத்தரவாத விலையா அரசாங்கம் நிர்ணயிக்கிறான்? 50 ரூபா. 50 ரூபாய். அப்ப 50 ரூபாய் அப்படின்றது வந்து என்ன? உத்தரவாத விலை. உத்தரவாத விலை. சரியா? ரைட். இப்ப உத்தரவாத விலை விதிச்சான் அப்படின்னு சொன்னா இதுல நிரம்பல் வந்து என்ன நடக்கும்? அதிகரிக்குமா குறைவடையும்? அதிகரிக்கும். அதிகரிக்கும். கேள்வி குறைவடையும். குறைவடையும். சரியா? கேள்வி வந்து குறைவடைய போகுது, நிரம்பல் அதிகரிக்க போகுது. இப்ப நீங்க என்ன செய்யணும்னு சொன்னா இந்த நிரம்பல் தொகையையும் கேள்வி தொகையையும் நாங்க கணிப்பிடுவோம். எவ்வளவுன்னு சொல்லி பார்க்கணும். அப்படி பார்த்தால்தான் எங்களுக்கு அரசாங்கத்தோட செலவை நாங்க கண்டுபிடிக்கலாம். அரசாங்கம் எவ்வளவு செலவழிக்க போறான் அப்படின்றத நாங்க கண்டுபிடிக்கணும். சரியா? அப்ப அதாவது இந்த கேள்வி கோட்ல இந்த கேள்வி எத்தனை கேள்வி தொகையை நாங்க கண்டுபிடிக்கிறதுக்கு நாங்க என்ன செய்யணும்னா கேள்வி சமன்பாடு தானே. கேள்வி சமன்பாடு, அந்த கேள்வி சமன்பாடு ஒருக்கா சொல்லுங்க பாப்போம். QD சமன் 600 10 10p. பிரைஸுக்கு பதிலா நாங்க என்ன செய்ய போறோம்னு சொன்னா இந்த 50 போட போறோம். சரியா? உத்தரவாத விலைன்னு சொல்லி ஒரு விலையை ஒன்றை விதிச்சான் தானே, அந்த விலையை நாங்க என்ன செய்ய போறோம்? பிரைஸுக்கு பதிலா போட போறோம். அப்படி பிரைஸுக்கு பதிலா போட்டா எங்களுக்கு கேள்வி தொகையை நாங்க கண்டுபிடிக்கணும். விளைஞ்சா உங்களுக்கு சொல்றது. அப்ப சொல்லுங்க பாப்போம். சரியா? அப்ப 600 மைனஸ் 50 தர 10 எத்தனை? 500. 500. அப்ப 600ல இருந்து 500 போனால் 100. 100. அப்ப கேள்வி தொகை எத்தனை? 100 அலகுகள். 100 அலகுகள். அப்ப நிரம்பலை நாங்க கண்டுபிடிக்கணும். நிரம்பல் தொகையை நாங்க கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொன்னா என்ன செய்யணும்டா, நிரம்பல் சமன்பாட்டை சொல்லுங்க. என்ன வரும்? -50 plus 10p plus 10p. சரியா? அப்ப பிரைஸுக்கு பதிலா நாங்க எவ்வளவு போட போறோம்? 50. 50 போட போறோம். அப்ப 50 தர 10 500. 500 பிளஸ் -50. அப்ப -50ம் பிளஸ் 500ம் எத்தனை? 450. 450. அப்ப நிரம்பல் தொகை என்ன? 450 அலகுகள். 450 அலகுகள். இப்ப இந்த அளவு தானே உங்களுக்கு மிகை நிரம்பல் ஆகிக்க போகுது. ஓவா இல்லையா? மிகை நிரம்பல் ஆகிக்க போகுது. அப்ப மிகை நிரம்பல் எத்தனை அலகுகள்? மிகை நிரம்பல் எத்தனை அலகுகள்? 350. 450ல இருந்து 100 கழிக்க போறோம்.
அப்ப 450ல இருந்து 100 போனா மிகை நிரம்பல் 350 மாங்காவா தேங்காவா? அலகுகள். 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 சரியா? இதுதான் மிகை நிரம்பல். அப்ப மிகை நிரம்பல் கண்டுபிடிக்கிற மெத்தட் விளங்கினா உங்களுக்கு? விளங்கினா இல்லையா? ஓ சார். ரைட். இப்ப நாங்க அடுத்ததாக நாங்க வரப்போறோம். எங்களுக்கு வந்து என்ன முதலாவது கேள்வி என்ன? முதலாவது கேள்வி என்ன? மிகை நிரம்பலை கொள்வனவு செய்யக்கொள்ள அரசுக்கு ஏற்பட்ட மொத்த செலவு. அப்ப அதுவும் மிகை நிரம்பல் 350 கொள்வனவு செய்ய போறோம். எவ்வளவு விலையால? எவ்வளவு 50 விலையா? ரூபா. 50 ரூபாயால. அப்ப 350 அலகுகளை ஒரு அலகுகள் 50 ரூபாய் படி வாங்கினாண்டா 350 அலகுகளை வாங்க போறான். சரியா? ஒரு சாக்லேட் வந்து 50 ரூபா. 350 சாக்லேட்டை நீங்க வாங்க போறீங்க. அப்ப எத்தனை வரும்? 17,500 ரூபாய். 17,500 ரூபாய். 17,500 ரூபாய் அப்படின்றது வந்து என்ன பேர் இதுக்கு? அரசிட செலவு. அரசாங்கத்திட செலவு. சிம்பிளான விஷயம். அரசாங்கத்திட செலவு. அப்ப எப்படி நாங்க கண்டுபிடிக்கிறது? இந்த பாக்ஸ் பகுதி, இந்த பெரிய பாக்ஸ் தானே, இந்த பாக்ஸ் பகுதி தான் என்ன? என்னது? அரசிட செலவு. அரசாங்கத்தின் செலவு. இப்ப நாங்க அடுத்த கேள்விக்கு வாரோம். அடுத்த கேள்வி என்ன எங்கட? தேறிய அடுத்த சமூக கேள்வி நலன். தேறிய சமூக நலன் இழப்பு. அப்ப நல்லா விளங்கிக்கொள்ளணும். மிகை நிரம்பல கொள்வனவு செய்யற டைம்ல தேறிய சமூக நலப்பு எந்த பகுதி வரும்? அதே மாதிரி மிகை நிரம்பர கொள்வனவு செய்யாத டைம்ல எந்த பகுதி வரும் அப்படின்றத வந்து நீங்க என்ன செய்யணும்? தெளிவாக விளங்கிக்கொள்ளணும். இப்ப நீங்க இந்த மிகை நிரம்பல கொள்வனவு செய்யல, அந்த அரசாங்கம் வந்து அந்த மிகை நிரம்பல கொள்வனவு செய்யற ஒரு திட்டத்தை வந்து அவன் செய்யல. நோமலா வந்து என்ன செய்யறான்னு சொன்னா இந்த குறைந்தபட்ச கட்டுப்பாட்டு விலை என்ற விதிச்சிட்டான் அப்படின்னு சொன்னா தேறிய சமூக நலன் இழப்பு எவ்வளவு வாய்க்கும்? எது வாய்க்கும்? அந்த எம் ஷேப்ல இருக்கிற அந்த இல்ல நான் கேக்குறேன், மிகை நிரம்பல கொள்வனவு செய்யாட்டி சமூக நல இழப்பு எவ்வளவு வாய்க்கும்? எந்த பகுதி ஆயிக்கும்? எந்த பகுதி ஆயிக்கும்? அந்த இந்த குறிப்பிட்ட இதுதானே, முக்கோணம். இந்த இதுதானே, இந்த முக்கோணம். எந்த முக்கோணம் சொன்னா சமூக நல இழப்பு இந்த இரு முக்கோணம். இந்த முக்கோணம் எப்படியான சந்தர்ப்பத்துல மிகை நிரம்பல கொள்வனவு செய்யாது. அதே மாதிரி மீள முடியாத நல இழப்பு அந்த மேலே இருக்கிற பாதி. இங்கால இருக்கிற முக்கோணம். விளைஞ்ச உங்களுக்கு சொல்றது இங்கால இருக்கிற முக்கோணம். சரியா? தெளிவாக நீங்க இப்ப என்ன என்ன அதாவது இந்த இங்கனைக்கு வந்து மிகை நிரம்பல கொள்வனவு செய்யறன்னு தானே தந்திக்குது, செய்யும் போதுன்னு தானே தந்திக்குது. அப்ப செய்யற டைம்ல நல்லா விளங்கிக் கொள்ளணும், சமூக நல இழப்பு அதே மாதிரி மீள முடியாத நல இழப்பு அப்படின்றது வந்து வேற வேறையா வரப்போகுது. அந்த கொள்வனவு செஞ்சாலோ கொள்வனவு செய்யாத வேற வேறையா தான் வரும். ஆனா குறைந்தபட்ச கட்டுப்பாட்டு விலையில கொள்வனவு திட்டம் வந்துச்சுன்னு சொன்னா எங்கட சமூக நல இழப்பு சரியா எந்த பகுதி வரும்? அந்த அது ரெண்டு முக்கோணத்தோட கீழே இருக்கிற அந்த arrow mark. ரைட். இந்த எம் பகுதி தான் எங்களுக்கு தேறிய சமூக நல இழப்பாக கருத்தில் கொள்ளப்படும். கிளியரா விளங்கினா? ஓ சார். என்ன பகுதி? அந்த எம் ஷேப். இந்த எம் பகுதி. ஆனா இதுல ஒரு டெக்னிக் ஒன்று இருக்குது. என்ன டெக்னிக்னு சொன்னால் இந்த எம் பகுதியை நாங்க டிரெக்டா காண இயலாது. டிரெக்டா கண்டா வந்து மார்க்ஸ் இப்ப பார்ட் 2 இந்த பார்ட் 1ல கேஸ் இல்ல, சம்டைம் ஆன்சர் சரியா வரலாம். ஆனா இந்த எம் பகுதியை பார்ட் 2ல கேட்டான் அப்படின்னு சொன்னால் இதை காண்றதுக்கு ஒரு முறை உண்டு. அந்த முறையில கண்டால் தான் உங்களுக்கு முழுமையான மார்க்ஸ் வந்து கிடைக்க பெறும் அப்படின்றத தெளிவாக விளங்கிக் கொள்ளணும். இந்த எம் பகுதியை கண்டுபிடிக்கிறதுக்கு என்று ஒரு மெத்தட் இருக்குது. எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு சொன்னா நல்லா விளங்கிக் கொள்ளணும். ஆரம்பத்தில் இருக்கிற உற்பத்தியாளர் மிகையையும் சரி கிளியரா விளங்கினா கொஞ்சம் இருங்க. சரியா பிள்ளைகள்? நல்லா விளங்கிக் கொள்ளணும். இந்த எம் பகுதியை கண்டுபிடிக்கிறதுக்கு வந்து ஒரு மெத்தட் ஒன்று இருக்குது.
என்ன மெத்தட்னு சொன்னா இந்த மெத்தட்ல கண்டுபிடிச்சால் தான் உங்களுக்கு முழுமையான மார்க்ஸ் வந்து கிடைக்கப்பெறும் அப்படின்றத தெளிவாக விளங்கிக் கொள்ளணும். சரி, எங்களுக்கு வந்து சரி ரைட். இப்ப நாங்க எப்படி பகுதியை நாங்க கண்டுபிடிக்கணும்டா நல்லா விளங்கணும். ஆரம்பத்தில் இருக்கிற உற்பத்தியாளர் மிகையையும் ஆரம்பத்தில் இருக்கிற நுகர்வோண்ட மிகையையும் கூட்டினா எங்களுக்கு என்ன வரும்? பொருளாதார மிகை ஆரம்பத்தில் ஆரம்பத்தில் இருக்கிற பொருளாதார மிகை. அதுக்கு பிறகு நாங்க என்ன செய்ய போறோம்னு சொன்னா ஆரம்பத்தில் இருக்கிற அதாவது கொள்வனவு திட்டத்துக்கு பிறகு இருக்கிற உற்பத்தியாளர் மிகையும் கொள்வனவு திட்டத்துக்கு பிறகு வைக்கிற நுகர்வோண்ட மிகையும் கூட்டினா என்ன நடக்கும்? கொள்வனவு திட்டத்துக்கு பிறகு வைக்கிற பொருளாதார மிகை பொருளாதார மிகை. இந்த கொள்வனவு திட்டத்துக்கு பிறகு வார பொருளாதார மிகையில இருந்து நாங்க என்ன செய்ய போறோம்னா ஆரம்பத்தில் இருக்கிற பொருளாதார மிகையை கழிக்க போறோம். கழிச்சு ஒரு விடை ஒன்று வரும் தானே, ஒரு விடை ஒன்று வரும் தானே. அந்த விடையை நாங்க என்ன செய்ய போறோம்னு சொன்னா நாங்க கண்டுபிடிச்சோம் தானே எங்களுக்கு 17,500 அரசாங்கத்தின் செலவுன்னு சொல்லி ஓவா இல்லையா? கண்டுபிடிச்சோம். அந்த 17,500 அரசாங்கத்தின் செலவுல இருந்து இந்த விடை நாங்க கண்டுபிடிச்ச விலை அந்த டிஃபரண்ட்டை நாங்க என்ன செய்ய போறோம்? கழிக்க போறோம். விலைத்த சொல்லிட்டு அதை 17,500ல இருந்து நாங்க அந்த கண்டுபிடிச்ச விடையை நாங்க என்ன செய்ய போறோம்? கழிக்க போறோம். விடைன்னு சொன்னா என்ன? எந்த விடை? அதாவது ஆரம்பத்தில் இருக்கிற பொருளாதார மிகையில இருந்து இறுதியில உள்ள பொருளாதார மிகையை நாங்க கழிக்கிற டைம்ல எங்களுக்கு ஒரு ஆன்சர் வருமா இல்லையா? அந்த விடையை நாங்க அந்த விடையை நாங்க என்ன செய்ய போறோம்? அந்த மிகையை நாங்க என்ன செய்ய போறோம்? அந்த பொருளாதார மிகையில ஏற்பட்ட அதிகரிப்பை நாங்க என்ன செய்ய போறோம் சொன்னா இந்த இந்த அரசாங்கத்துல செலவுல இருந்து கழிக்க வாரது தான் நாங்க என்னன்னு சொல்லுவோம்? இது தெரிய சமூக நல இழப்பு. சமூக நல இழப்பு. அதுதான் இந்த பகுதியா வரப்போகுது. நான் சொன்ன இந்த மெத்தட்ல நீங்க என்ன செய்யணும்? ஆன்சரை கொடுத்தால் தான் பார்ட் டூக்கு இந்த மெத்தட்ல நீங்க ஆன்சரை கொடுத்தா தான் உங்களுக்கு முழுமையான மார்க்ஸ் கிடைக்க பெறும் அப்படின்றத தெளிவா நோட் பண்ணி கொள்ளணும். அப்படி நீங்க இல்ல அந்த பாக்ஸ் பகுதியில என்ன சரி ஒண்ணு செஞ்சு நீங்க இந்த முக்கோண பகுதியை வந்து நீங்க கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு மெத்தட் ஒன்று நீங்க வச்சீங்கன்னு சொன்னா அது வந்து உங்களுக்கு ஆன்சர் சரியா வந்தாலும் உங்களுக்கு முழுமையான மார்க்ஸ் வந்து கிடைக்க பெறாது. கிளியரா விளங்கினா? எப்படி கண்டுபிடிக்கணும்? யார் சரி ஒரு ஆள் ஒரு 2-3 பேர் சொல்லுங்க பாப்போம் எனக்கு எப்படி கண்டுபிடிக்கிறேன்? ஆரம்பத்தில் இருக்கிற பொருளாதார மிகையிலிருந்து கொள்வன திட்டத்துக்கு பின்னர் இருக்கிற பொருளாதார மிகையை கழிச்சு வரக்கூடிய அமௌண்ட்டை அரச செலவு கொள்வன திட்டத்துக்காக அரசு செய்யக்கூடிய செலவுலேருந்து கழிச்சு வரக்கூடியது தான் வந்து பெரிய சமூக நல இழப்பு. வெரி குட். இன்னொரு ஆள் சொல்லுங்க பாப்போம். சார், கொள்வன திட்டத்துக்குள்ள பொருளாதார மிகையிலிருந்து ஆரம்ப பொருளாதார மிகை கழிச்சு வர அமௌண்ட்ல இருந்து அரசு செலவுல இருந்து அந்த அமௌண்ட்டை கழிச்சா வர விட வந்து தேறிய சமூக நல இழப்பு. வெரி குட். சரியா? அப்ப நாங்க கண்டுபிடிப்போமா இப்படின்னு சொல்லி? ரைட். சார், இந்த கொஸ்டின் வந்து அது 50 MCQல இருந்துச்சு தானே? இந்த கொஸ்டின் ஈந்துச்சா? ஓ சார். இந்த கொஸ்டின் ஈந்திக்காது. நான் நினைக்கிறேன் இது மாதிரி வேற கொஸ்டின் உண்டிக்கும் ஈந்திக்கும். இதே தான் சார். ஷுவரா? ஓ ரைட். பிரச்சனை இல்லை. இன்னும் ஒருக்கா பார்ப்போம். ஆன்சர்டு மட்டும் ஃபார்மேட் மட்டும் வேற, மற்றதெல்லாம் ஓகே தான். அப்படி அது நிறைய இதுல வாருது. நான் மாடல் பேப்பர்லையும் தேடினது. சம்டைம் வந்து ஒரே கேள்வியை திருப்பி திருப்பி போடலாம். வேற வேற மாடல் பேப்பர்ல வரும். அப்படி நிறைய பார்த்துப்பீங்கன்னு நினைக்கிறேன். சரியா? பிரச்சனை இல்லை, பார்ப்போம். சரியா? அப்ப நீங்க சொல்லுங்க பார்ப்போம். ஆரம்பத்தில் இருக்கிற நுகர்வோண்ட மிகை என்ன வாய்க்கும்? நாங்க என்ன செய்ய போறோம்? இந்த பகுதி ஆரம்பத்தில் இருக்கிற நுகர்வோண்ட மிகை இந்த பகுதி. அப்ப 60ல இருந்து 32.5 கழிக்க போறோம். கழிச்சு 2ஆல பிரிச்சு எத்தனையால பெருக்குவோம்? 275. இது ஆரம்பத்தில் இருக்கிற அதாவது நுகர்வோண்ட மிகை. அதே மாதிரி ஆரம்பத்தில் இருக்கிற உற்பத்தியாளர் மிகையை நாங்க எப்படி கண்டுபிடிக்கிறது? 32.5ல இருந்து 5 கழிச்சு அதை 2ஆல பிரிச்சு அதை எத்தனையால பெருக்க போறோம்? 275.
அப்ப நீங்க முதலாவது 60ல இருந்து 32.5 போனா எத்தனை வரும்? 3781.25. ரைட். அதாவது ஆரம்பத்தில் இருக்கிற நுகர்வு மிகையா? ஓ சார். ரைட். ஆரம்பத்தில் இருக்கிற நுகர்வு மிகை எத்தனை? 3781.25. 81.25. அதே மாதிரி ஆரம்பத்தில் இருக்கிற உற்பத்தியாளர் மிகை அதுவும் சேம் 3781.25. சேம் 1.25. அப்ப ஆரம்பத்தில் இருக்கிற பொருளாதார மிகை எவ்வளவு வைக்கும்? 7562.5. 7562.5. 62.5. இதுதான் ஆரம்பத்தில் உள்ள பொருளாதார மிகை. சரியா? இப்ப நாங்க நுகர்வோன், அதாவது என்னது, அந்த கொள்வனவு திட்டத்துக்கு புறவுள்ள பொருளாதார மிகையை நாங்க கண்டுபிடிக்கணும்னா கொள்வனவு திட்டத்துக்கு புறவுள்ள உற்பத்தியாளர் மிகையும் நுகர்வோன் மிகையும் நாங்க எடுக்கணும். அப்ப நுகர்வோன் மிகையை நாங்க பார்த்தால் நாங்க இப்படி 60ல இந்த இந்த பகுதி தான் கொள்வனவு திட்டத்துக்கு புறவுள்ள என்னது நுகர்வோன் மிகை. சரி. அப்ப 60ல இருந்து நாங்க என்ன செய்ய போறோம்? 50 கழிக்க போறோம். கழிச்சு 2ஆல பிரிக்க போறோம். பிரிச்சு எத்தனையால பெருக்குவோம்? 100ஆல. 100ஆல பெருக்குவோம். 100ஆல பெருக்குவோம். இது நுகர்வோன் மிகை. உற்பத்தியாளர் மிகையை நாங்க கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன செய்வோம்? இந்த இது தானே பெரிய முக்கோணம். நல்லா நோட் பண்றேன், விளங்கிக் கொள்ளணும். இந்த பெரிய முக்கோண பகுதி தான் அதாவது கொள்வனவு திட்டத்துக்கு புறவுள்ள உற்பத்தியாளர் மிகை. சரி. அப்ப நாங்க என்ன செய்வோம்? 50ல இருந்து மைனஸ் பண்ணுவோம். 5 மைனஸ் பண்ணி அதை 2ஆல பிரிச்சு எத்தனையால பெருக்குவோம்? 450. 450 ஆகும். அப்ப ஆரம்பத்துல இருக்கிற நுகர்வு, அதாவது கொள்வனவு திட்டத்துக்கு புறவுள்ள நுகர்வு மிகை எவ்வளவு? 60ல அந்த 50 போனால் 10, 10 2ஆ பிரிச்சா 5, 5 தர 100, 500. 500. அதே மாதிரி 50ல இந்த 5 போனால் 45, 45 2ஆ பிரிச்சா எத்தனை? 22.5, 22.5 450ஆல பெருக்கினால் 10,625. 625. அப்ப ரெண்டையும் கூட்டினால் எத்தனை? 10,625. ரெண்டையும் கூட்டினால் 500ஐயும் 10,625ஐயும் சார் 10,025 தான் வந்து வரும். அதுக்கப்புறம் 10,125 வரும். அதை கூட்டினா வந்து 10,625 பொருளாதாரம். நான் கேட்டேன் உங்கள்ட்ட கேள்வி என்ன? 50ல இருந்து -5 போயிட்டு அதை 2ஆல பிரிச்சா 22.5. நான் உங்கள்ட்ட கேட்ட கேள்வி என்ன? 22.5 450ஆல பெருக்கினா என்ன? என்ன விட? 10,125. 125. 10,125. கொஞ்சம் இருங்க. 10,125 தான் ஆன்சரா வரும். இதுதான் வந்து என்னன்னு சொன்னா கொள்வனவு திட்டத்துக்கு புறவுள்ள உற்பத்தியாளர் மிகை. அப்ப கொள்வனவு திட்டத்துக்கு புறவுள்ள பொருளாதார மிகை எவ்வளவு? 10,625. 10,625. இதுதான் வந்து என்ன? கொள்வனவு திட்டத்துக்கு புறவுள்ள பொருளாதார மிகை. அப்ப நீங்க சொல்லுங்க பாப்போம், இந்த பொருளாதார மிகையில ஏற்பட்ட அதிகரிப்பு எவ்வளவு வைக்கும்? 10,625ல இருந்து எத்தனையை நாங்க கழிக்க போறோம்? 7,562.5 கழிச்சா எங்களுக்கு பொருளாதார மிகையில ஏற்பட்ட மாற்றம் வரும். அப்ப எவ்வளவு மாற்றம்? 3062.5. 3062.5. ஆனா இத வந்து தேசிய சமூக நல இழப்பா கொடுக்க இயலுமா? இல்ல. இதுக்கு பேர் என்ன? பொருளாதார மிகை மாற்றம். பொருளாதார மிகையில ஏற்பட்ட மாற்றம். சரியா? அப்ப நாங்க என்ன நாங்க கண்டுபிடிக்கணும்? தேசிய சமூக நல இழப்பு அந்த எம் பகுதியை நாங்க கண்டுபிடிக்கணும்டா எங்கட அரசாங்கத்தின் செலவு எவ்வளவு? 17,500ல இருந்து நாங்க என்ன செய்ய போறோம்? இந்த 3062.5 கழிக்க போறோம். கழிச்சா என்ன ஆன்சர் வரும்?
14,437.5 14,437.5 37.5 இதுக்கு பேர் தான் என்ன? தேறிய சமூக நல இழப்பு. தேறிய சமூக நல இழப்பு. அப்ப ஆன்சர் வந்தீங்கதா? வந்தீங்கதா இல்லையா? ஸ்டார்டிங் எத்தனாவது ஆன்சர் அப்ப? செகண்ட். ரெண்டாவது ஆன்சர் தான் இதுக்கு சரியான ஆன்சர். சரியா? எத்தனாவது ஆன்சர்? ரெண்டாவது ஆன்சர். சரியா? அப்ப அரசாங்கத்தின் செலவு 17,500. தேறிய சமூக நல இழப்பு எத்தனை? 14,437.5. சரியா? இது கிளியரா விளங்கினா? இது கிளியரா விளங்கினா? சார் ஓம் சொல்லுங்க. சார் அந்த கொள்வனவு திட்டம் செய்யாட்டி ஏற்பட்ட சமூக நிற்பன அந்த ஒவ்வொரு பகுதிக்கும் தனியாக சொல்லுங்களேன் சார். ரைட். கொஞ்சம் மீறிங்க. இப்படியான கேள்வியெல்லாம் நீங்க கேளுங்க. உங்களுக்கு என்ன தேவையோ அந்தந்த சப்ஜெக்ட்ல அந்தந்த பாடங்கள் போற டைம்ல டவுட் இருந்துச்சுன்னு சொன்னா கேட்கலாம். அது பிரச்சனை ஒன்றே இல்லை. சரியா? டைம் போனாலும் பிரச்சனை இல்லை. நாங்க முழுமையா பார்த்து முடிப்போம். சரியா? ஒரு திருப்தி ஒன்று வரணும். இது சரி, ஒரு 2 வரைபடம் வரையும். இதுல சமநிலை விலை, சமநிலை தொகை. நல்லா நோட் பண்ணிக்கொள்ளணும். எல்லாரும் நோட் பண்ணிக்கொள்ளுங்க. அப்படி ஆன்சர் இல்லாட்டி நோட்ஸ்கள் இல்லாட்டி நோட் பண்ணிக்கொள்ளுங்க. சரி, ரைட். இப்ப இதுல என்ன செய்ய போறான்? குறைந்தபட்ச கட்டுப்பாட்டு விலைன்னு சொல்லி ஒரு விலையை விதிக்கிறான். விலையை விதிக்க போறான். இப்ப நாங்க முதலாவது இந்த விஷயம் என்னன்னு சொன்னா, இதுல கொள்வனவு திட்டம் இல்லாம, கொள்வனவு திட்டம் இல்லாட்டி, இது கொள்வனவு செஞ்சா, மிகை நிரம்பல கொள்வனவு செய்தால். சரியா? இது ரெண்டுக்கும் வேற வேற படத்தின் மூலமா உங்களுக்கு நான் விளக்கப்படுத்த போறேன். ஒவ்வொரு பகுதியும் மாற்றம் அடைய போகுது. முதலாவது விடயம் என்னன்னு சொன்னா, முதலாவது நாங்க உற்பத்தியாளர் மிகை நுகர்வோர் மிகையும் தானே உங்களுக்கு குழப்பம். இப்ப கொள்வனவு செய்யாம குறைந்தபட்ச கட்டுப்பாட்டு விலை விதிச்சான்னு சொன்னா இப்ப நீங்க சொல்லுங்க பாப்போம். எந்த பகுதி வரும்னு சொன்னா தெளிவாக விளங்கணும். இது ஏ பகுதி, இது ஏன்னு வச்சுக்கொள்வோம், பின்னு வச்சுக்கொள்வோம், சி டி இதுல இதுல இப்படி வரையுமே. சரி, இப்ப குறைந்தபட்ச கட்டுப்பாட்டு விலையில கொள்வனவு திட்டம் இல்லாட்டி குறைந்தபட்ச கட்டுப்பாட்டு விலைக்கு பிறகு நுகர்வோர் மிகை எந்த பகுதி வரும்னு சொன்னா ஏ பகுதி. நுகர்வோர் மிகை என்ன? ஏ பகுதி. சரியா? இது கிளியரா? ஓ சார். அதே மாதிரி கொள்வனவு திட்டம் இல்லாம குறைந்தபட்ச கட்டுப்பாட்டு விலை விதிச்சான்னு சொன்னா உற்பத்தியாளர் மிகை எந்த பகுதின்னு சொன்னால் தெளிவாக விளங்கிக் கொள்ளணும். இந்த 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 பகுதி இதுதானே இந்த பகுதி. கிளியரா விளங்கினா உங்களுக்கு எந்த பகுதின்னு சொல்லி? ஓ சார், ஓ சார். இந்த பகுதி. விளங்கிச்சா? செலக்ஷன் கிளியரா? ஓ சார், ஓகே லாங்குவேஜ். ரைட். அதே மாதிரி சமூக நல இழப்பு எந்த பகுதின்னு சொன்னால் இந்த முக்கோண பகுதி. இந்த முக்கோண பகுதி. அதே மாதிரி மீள முடியாத நல இழப்பு எந்த பகுதின்னு சொன்னா இந்த முக்கோண பகுதி. இது கொள்வனவு திட்டம் இல்லாட்டி. இது கிளியரா விளங்கினா எல்லாத்துக்கும்? கிளியரா விளங்கினா இல்லையா? ஓ சார். ரைட். அடுத்ததாக நாங்க பார்க்க போறோம் கொள்வனவு திட்டம். கொள்வனவு செஞ்சா, அதாவது மிகை நிரம்பல கொள்வனவு செய்தா நுகர்வோண்ட மிகை அதே இந்த பகுதி தான் வரும். ஆனா உற்பத்தியாளர் மிகை எந்த பகுதின்னு சொன்னால் இந்த பெரிய முக்கோணம். இந்த பெரிய முக்கோணம். சரியா? அதே மாதிரி சமூக நல இழப்ப கேட்டான் அப்படின்னு சொன்னா, சமூக நல இழப்ப கேட்டான் அப்படின்னு சொன்னால் அது எந்த பகுதி வரும்னு சொன்னால் இந்த எம் பகுதி. நாங்க பார்த்த விஷயம் சமூக நல இழப்பு. அதே மீள முடியாத நல இழப்பு எந்த பகுதி? இந்த முக்கோண பகுதி மட்டும். கிளியரா விளங்கினா இது? ஓ சார், ஓ சார். இது ரெண்டையும் நீங்க என்ன செய்யணும்னு சொன்னா தெளிவாக நோட் பண்ணி கொள்ளணும். ரைட்.
இது ஓகேயா? ஓ சார். ரைட். சார் கொஞ்சம் அப்படியே இருங்க சார், நோட் பண்ணி. சரி. ஓகே சார், ஓகே. ஓகே சார். ரைட். சரி, அப்ப நாங்க என்ன செய்ய போறோம்டா, அடுத்த கேள்விக்குள்ள போக வேண்டிய கேள்வி. சரி, அடுத்த கேள்வியை வாசிங்க. 4வது கேள்வி. நாலாவது கேள்வியை ரீட் பண்ணுங்க. அத்தியாவசிய பண்டத்துக்கு அரசு நிர்ணயித்த உச்ச விற்பனை விலையை நீக்கி சந்தை விலை செயற்பட அனுமதித்தால் பின்வரும் கூற்றுக்களில் எது உண்மையாக இருக்கும்? முதலாவது, நுகர்வோர் உற்பத்தியாளர் மிகைகள் இரண்டும் அதிகரிக்கும். நுகர்வோர் உற்பத்தியாளர் மிகைகள் இரண்டும் வீழ்ச்சியடையும். மூன்றாவது, உற்பத்தியாளர் மிகை வீழ்ச்சியடைவதோடு உற்பத்தியாளரின் வருமானம் அதிகரிக்கும். நாலாவது, உற்பத்தியாளர் மிகை அதிகரிப்பதோடு உற்பத்தியாளரின் வருமானமும் அதிகரிக்கும். அஞ்சாவது, மொத்த மிகை அதிகரிப்பதோடு நுகர்வோர் செலவும் வீழ்ச்சியடையும். ரைட். இப்ப என்ன கேள்வின்னு சொன்னா, எக்ஸ் என்ற, சரியா, இதுல எக்ஸ் போடுங்க. எக்ஸ் என்ற அத்தியாவசிய பண்டத்திற்கு அரசு நிர்ணயித்த உச்ச விற்பனை விலையை நீக்கி, அப்ப உச்ச விற்பனை விலை அப்படின்னு சொன்னா என்ன நடக்க போகுது? உச்ச விற்பனை விலைன்னா சமநிலை விலைக்கு கீழே வைக்குமா, சமநிலை விலைக்கு மேலா வைக்குமா? கீழாவி. சமநிலை விலைக்கு கீழா, இப்படியான ஒரு விலைய நீக்க போறாங்க. சரியா? அப்ப நீக்கி சந்தை விலையில செயற்படுறதுக்கு அனுமதிக்கிறான். அப்ப எந்த விலையில இருந்து இப்ப சந்தை விலைக்கு என்ன செய்ய போகுது? போகுது. அப்ப அப்படி போயிச்சுன்னு சொன்னா என்ன கேட்கிறான்டா, எந்த கூற்று உண்மையாக இருக்கும் அப்படின்னு சொல்லி போட்டு கேள்வியை கேட்கிறான். சரி, முதலாவது சொல்றான், நுகர்வோர் உற்பத்தியாளர் மிகை ரெண்டுமே அதிகரிக்கணும். அப்ப நுகர்வோண்ட மிகை அப்படின்றது வந்து இந்த விலையில ஈக்கிற டைம்ல நுகர்வோண்ட மிகை எந்த பகுதி ஆயிக்கும்? மேலேக்கிற ஃபுல் முக்கோணம். இந்த முக்கோணமா இல்லையா? ஓ. அப்ப இந்த விலைக்கு போற டைம்ல நுகர்வோண்ட மிகை வந்து என்ன நடக்க போகுது? குறைவடைய போகுது. அப்ப என்ன சொல்லிக்கிறான் நீங்க நினைக்க? நுகர்வோண்ட மிகையும் உற்பத்தியாளர் மிகையும் அதிகரிக்கும் அப்படின்னு சொல்லிக்கிறான். அப்ப இந்த ஆன்சர் சரியா? இல்ல. இல்ல. ரெண்டாவது சொல்றான், நுகர்வோண்ட மிகை உற்பத்தியாளர் மிகை ரெண்டும் வீழ்ச்சி அடையும் அப்படின்னு சொல்றான். நுகர்வோண்ட மிகை வந்து என்ன நடக்க போகுது? வீழ்ச்சி அடைய போகுது. ஓகே. உற்பத்தியாளர் மிகை என்ன நடக்கும்? அதிகரிக்கும். விலைக்கா ஏன் ஆரம்பத்துல இந்த பகுதி இருக்கிற அப்ப விலை வந்து விலையை நீக்கிறான்னு சொன்னா இந்த பகுதியா ஆகும். அப்ப உற்பத்தியாளர் மிகை அதிகரிக்கும், ஆனா வீழ்ச்சி அடையும் தண்ணிக்கிறான். அப்ப இந்த ஆன்சர் சரியா? இல்ல. மூணாவது தானே, உற்பத்தியாளர் மிகை வீழ்ச்சி அடைவதோடு உற்பத்தியாளர் வருமானம் அதிகரிக்கும் அப்படின்னு சொல்றாங்க. உற்பத்தியாளர் மிகை வீழ்ச்சி அடையுமா? இல்ல சார்.
உற்பத்தியாளர் மிகையில் நடக்க போகுது, அதிகரிக்க அதிகரிக்க போகுது. ஸோ இந்த ஆன்சர் சரியா? இல்ல பில இல்ல. 4வது தரம் உற்பத்தியாளர்ட மிகை அதிகரிப்பதோடு உற்பத்தியாளர்ட வருமானமும் அதிகரிக்கும். சரியா பிள்ளையா? சரி. சரி, இதுதான் ஆன்சர். சரி, விளைஞ்ச சொல்றது உற்பத்தியாளர் மிகை அதிகரிக்க போகுது. உற்பத்தியாளர் மிகை அதிகரிச்சுன்னு சொன்னா உற்பத்தியாளர் வருமானம் வந்து நடக்கும், அதிகரிக்கும். இது கிளியரா விளங்கினா? இது கிளியரா விளங்கினா? ஓ சார். சரியோ, ரைட். இப்ப உற்பத்தியாளர் வருமானம் அதிகரிக்கும் அப்படின்றத பார்க்க போகல. இந்த அடிப்படையில நாங்க ஒரு இது 20 ரூபாய் விலை, இது வந்து 25 ரூபாய் விலை, இது வந்து 100 அலகுகள், இது வந்து 200 அலகுகள்னு வச்சுக்கொள்வோமே. இப்ப முதலாவது இந்த குறைந்தபட்ச ரைட் உச்சபட்ச விலை உயர்ந்தபட்ச கட்டுப்பாட்டு விலைன்னு சொல்லி விதிச்சான்னு சொன்னா ஆரம்பத்தில் இருக்கிற வருமானம் எவ்வளவு ஆகிக்கும்? 200 தர 100 எவ்வளவு ஆகிக்கும்? 2000. 2000. அதே வந்து இந்த உயர்ந்தபட்ச கட்டுப்பாட்டு விலையை நீக்கி சந்தை விலையில செயற்படுறதுக்கு அனுமதிச்சான் அப்படின்னு சொன்னா விலை வந்து என்ன நடக்க போகுதுன்னு சொன்னா அதிகரிக்க போகுது. அதிகரிச்சுன்னு சொன்னால் என்ன நடக்கும்? என்ன நடக்கும்? 25 ரூபாயில கேள்வியும் வந்து அதிகரிக்க போகுது. எவ்வாறு அதிகரிக்கும்? 200. 200. அப்ப 25 தர 200 5000. 5000. அப்ப வருமானம் அதிகரிக்குதா இல்லையா? அதிகரிக்குதா இல்லையா? அதிகரிக்குது. அதிகரிக்கும். சார், சொல்லுங்க. உற்பத்தியாளர் செலவும் நுகர்வாளர் செலவும் உற்பத்தியாளர் வருமானமும் சேம் தானே? சேம். உற்பத்தியாளர் வருமானம்னு சொன்னாலுமோ நுகர்வோன் செலவழிச்சா தானே உற்பத்தியாளருக்கு வருமானம் கிடைக்குமோ இல்லையா? ஒரு பொருளை வாங்கினா தானே உற்பத்தியாளருக்கு வருமானம் கிடைக்குமோ இல்லையா? விளைஞ்சவங்க சொல்லுது, ஒரு பொருளை நீங்க காசு கொடுத்து வாங்குனீங்கன்னு சொன்னா தான் அந்த கடைக்கு வருமானம் வரும். இல்லையா? அது வந்து நீங்க என்ன செய்யணும்? தெளிவாக விளங்கிக்கணும். அப்ப எத்தனாவது ஆன்சர்? 4வது ஆன்சர் தான் இது சரியான ஆன்சர். ரைட். அடுத்ததாக 5வது கேள்வியை வாசிங்க. குறிப்பிட்ட ஒரு பண்டத்துக்கு அரசு அலகு மானியம் வழங்கிய பின் காணப்பட்ட சந்தை நிலைமை கீழே காட்டப்பட்டுள்ளது. வரைபடத்தின்படி மானியத்தினால் அரசுக்கு ஏற்படும் செலவும் இழக்கப்படும் சமூக நல சேவைகளும் பற்றிய பின்வரும் பெறுமதிகளில் சரியான பெறுமதிகளை காட்டும் விடை. ரைட். என்ன கேட்கிறான்? ஒரு குறிப்பிட்ட பண்ணதுக்கு அரசு அலகு மானியம் வழங்கிய பின் காணப்பட்ட சந்தை சமநிலையை கீழே தரப்பட்டுள்ளது. வரைபடத்தின்படி மானியத்தினால் அரசுக்கு ஏற்பட்ட செலவு இழக்கப்படும் சமூக நல. அரசுக்கு ஏற்பட்ட செலவை நாங்க கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொன்னா எங்கட மானியத்தின் அளவு எவ்வளவு ஆயிக்கும்? மானியத்தின் அளவு எவ்வளவு ஆயிக்கும்? இதுல சொல்லுங்க பாப்போம். அந்த பாக்ஸ். இந்த பாக்ஸ். அப்ப 40ல இருந்து 20 கழிச்சா எவ்வளவு மானியம் ஆயிக்கும்? 20 ரூபா. 20 ரூபாய் தான் மானியம் ஆயிக்க போகுது. சரியா? அப்ப 20 ரூபாய் மானியம் வழங்குறான் எத்தனை பொருட்களுக்கு? 400. 400. அப்ப 400 தர 20, ஒரு அலகுக்கு 20 ரூபாய் படி மானியம் வழங்குறான். 400 அலகுகளுக்கு வழங்குறான் அப்படின்னு சொன்னா அப்ப எவ்வளவு வரும்? 8000 ரூபாய். 8000 ரூபாய் அப்படின்றது வந்து என்ன? அரசாங்கத்துக்கு ஏற்பட்ட செலவு. அப்ப 8000 அப்படின்றது எத்தனாவது ஆன்சரா வந்திக்குது? 2வது ஆன்சராவும் வந்திக்குது, 5வது ஆன்சராவும் வந்திக்குது. சரியா? கிளியரா விளங்கினா? அப்ப நாங்க 1ஆவதையும் கேன்சல் பண்ணலும், 3ஆவதையும் கேன்சல் பண்ணலும், 4ஆவதையும் கேன்சல் பண்ணலும். எங்களுக்கு சாய்ஸ் வந்து 2 இல்லாட்டி 5 தான் வரப்போகுது. இப்ப நீங்க என்ன கேட்கிறான்னு சொன்னா இதுல இழக்கப்படும் சமூக நல சேவை. அப்ப சமூக நல இழப்பு எவ்வளவு? எந்த பகுதி வரும்? முக்கோணம். ரைட். சமூக நல இழப்பு, அதாவது மானியத்திற்கு பின்னரான சமூக நல இழப்பு அப்படின்னு சொல்றது நல்லா விளங்கிக்கணும். சமூக நல இழப்பு அப்படின்றது எந்த பகுதி வரும்? அந்த உற்பத்தியாளர் மிகை நுகர்வாளர் மிகை கழிச்சு அந்த முக்கோணம் வரும். இந்த பகுதியா? ஓ. ரைட். சரியா? இந்த பகுதி இதுதான் சமூக நல இழப்பு. அப்ப இந்த பகுதியை நாங்க கண்டுபிடிக்கணும்னு சொன்னா என்ன செய்யணும்? எங்களுக்கு வந்து 40ல இருந்து நாங்க என்ன செய்ய போறோம்? 20 கழிக்க போறோம். கழிச்சு 2ஆல பிரிச்சு எத்தனையால பெருக்க போறோம்? 400ல இருந்து 300 போனா 100. 100ஆல பெருக்க போறோம். அப்ப 40ல இருந்து 20 போனா 20,
20 2ஆல பிரிச்சு நாங்க 100ஆல பெருக்கணும். 20 2ஆல பிரிச்சா எத்தனை? 10. 10 தர 100 1000 1000 ரூபாய். அப்ப சமூகம் எவ்வளோ? சமூக நல இழப்பு 1000 ரூபாய். அப்ப எத்தனாவது வீடு? 5th ஆன்சர். 5வது வீடு. சரியா? அது வந்து நீங்க என்ன செய்யணும்? தெளிவாக விளங்கி கொள்ளணும். ரைட். அடுத்த கேள்வியை வாசிங்க. அரிசிக்கான கேள்வி நிரம்பல் சார்புகள் பின்வருமாறு தரப்பட்டுள்ளது. QD equals to 2000 minus 10p, QS equals to 100 plus 10p, P விலை ரூபாவிலும் Q தொகை கிலோகிராமிலும் தரப்பட்டுள்ளது. அரசாங்கம் அரிசி கிலோகிராம் ஒன்றுக்கு ரூபா 80 உச்ச விற்பனை விலையாக நிர்ணயித்துள்ளதாக கருதவும். நுகர்வோர் மிகை எவ்வளவாக காணப்படும்? ஒன்றாவது ரூபா 45,000, ரெண்டாவது ரூபா 47,250, மூணாவது ரூபா 67,500, நாலாவது ரூபா 72,000, அஞ்சாவது ரூபா 4,000. ரைட். இப்ப கேள்வி சமன்பாடும் நிரம்பல் சமன்பாடும் தந்துட்டு சொல்றான் அரிசி கிலோகிராம் ஒன்றிற்கு வந்து 80 உச்ச விற்பனை விலை. அப்ப 80 உச்ச விற்பனை விலை அப்படின்னு சொல்லிட்டான்னு சொன்னா நீங்க சொல்ல போகும் சமநிலை விலை குறைவாக வரப்போகுதா, சமநிலை விலைக்கு அதிகமா வரப்போகுதா? சமநிலை குறைவா வரப்போகுது. அப்ப சமநிலை விலை வந்து இந்த 80 விட அதிகமாயிக்குமா இல்லையா? அதை நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்றீங்களா? ஓ சரியா? இந்த பேசிக்கான நாலேஜ் வந்து உங்களுக்கு வேணும். சரி, இந்த அடிப்படையிலும் கேள்வி வந்து நோட்ஸ் ரீதியா அவங்கள்ட்ட கேட்போம். அப்ப அது அந்த அண்டர்ஸ்டாண்டிங்காக தான் இந்த விஷயத்த சொன்னேன். அப்ப 80 விட அதிகமா தான் நிக்க போகுது என்ன? இந்த சமநிலை விலை அப்படின்றது. சரி, ரைட். இப்ப நாங்க வாரம் முதலாவது ஆரம்பத்துல நீங்க டைரக்டா அந்த சமநிலை விலையும் சமநிலை தொகையும் டக்குன்னு கண்டுபிடிச்சிடணும். அப்ப 2000 கொஞ்சம் மீறிங்க. சரி, 2000 minus 10p சமன் 100 plus 10p. அப்ப பிளஸ் 100 வந்துச்சுன்னு சொன்னா சமனுக்கு இங்கே போனா என்ன வரும்? மைனஸ் 100 அப்படின்னு வரும். பிளஸ் 10p சமனுக்கு அங்கால போனா பிளஸ் 10p அப்படின்னு வரும். அப்ப 10pயும் 20p. இதுல வந்து 1900 சமன் 20p. அப்ப பிரைஸை நாங்க கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொன்னா 1900 நாங்க என்ன செய்ய போறோம்? 20ஆல பிரிக்க போறோம். அப்ப பிரைஸை நாங்க எவ்வளவு சொல்லுவோம்? 1900 வந்து 20ஆல பிரிச்சா எத்தனை வரும்? 95 ரூபாய். எத்தனை? 95 ரூபாய். 95 ரூபாய். சரியா? 95 ரூபாய். அப்ப இந்த 95 வந்து நாங்க கேள்வி சமன்பாட்டுல போடுவோம். 2000 சய 10 தர பிரைஸுக்கு பதிலாக நாங்க என்ன போறோம்? 95. அப்ப 2000ல இருந்து இந்த 10 தர 95 எத்தனை? 950. அப்ப 2000ல இருந்து 950 போனா எத்தனை? 1050 அலகுகள். சரியா? அப்ப இது வந்து விலையச்சு, இது வந்து தொகையச்சு, இது வந்து கேள்வி கோடு. நாங்க இதுல வந்து விலை பூஜ்ஜியமாகிற டைம்ல கேள்வி தொகை எவ்வளவு? 2000. அப்ப கேள்வி தொகை பூஜ்ஜியமாகிற டைம்ல விலை எவ்வளவு ஆயிடும்? 200. எவ்வளவு? 200. சரி, அதே மாதிரி வந்து இதுல நீங்க சொல்ல போகும் QS சமன்பாடுல ஏன்ற பெருமதி பிளஸ்ல வந்துக்குது. சோ பிளஸ்ல வந்துச்சுன்னு சொன்னா விலையச்சுல இருந்து போகுமா, தொகையச்சுல இருந்து போகுமா? தொகையச்சுல இருந்து போகுது. சோ சமநிலை விலை சமநிலை தொகை. அப்ப இதுல எவ்வளவு தொகை ஆயிக்கும்? 100. வெரி குட், 100. அப்ப இதுல எவ்வளவு தொகை ஆயிக்கும்? சமநிலை தொகை சமநிலை விலை எவ்வளவு? 95. சமநிலை தொகை 1050. சரியா? இப்ப கேக்குறான் என்னன்னு சொன்னா 80 உச்ச விற்பனை விலையாக நிர்ணயிக்கிறான். அப்ப 80 ரூபாய்.
ஆனா ஆரம்பத்திலே சொன்னேன் தானே அந்த 80 விட அதிகமா தான் என்ன நடக்க போகுது, சமநிலை விலை வரப்போகுது. அப்ப 80 உச்ச விற்பனை விலையா நிர்ணயிச்சான் அப்படின்னு சொன்னா இதுல வந்து கேள்வி வந்து குறைவடைய போகுது, சாரி நிரம்பல் குறைவடைய போகுது, கேள்வி அதிகரிக்க போகுது. அப்ப அங்கனைக்கு என்ன நடக்கும்? மிகை கேள்வி உருவாகுமா, மிகை நிரம்பல் உருவாகுமா? மிகை கேள்வி. மிகை கேள்வி உருவாக போகுது. இப்ப என்ன கேள்வி கேட்கிறான்? நுகர்வோண்ட மிகை எவ்வளவுன்னு கேட்கிறான். சரியா? அப்ப நுகர்வோண்ட மிகையை நாங்க கண்டுபிடிக்கணும்னு சொன்னால் இந்த உயர்ந்தபட்ச கட்டுப்பாட்டு விலையில நுகர்வோண்ட மிகையை நாங்க கண்டுபிடிக்கணும்னு சொன்னால் நல்லா விளங்கி கொள்ளணும். ரைட்? நுகர்வோண்ட மிகை எந்த பகுதி வரும்? மேலேக்கிற முக்கோண பகுதி. இப்ப சொல்லுங்க பாப்போம், எந்த பகுதி வரும்? உயர்ந்தபட்ச கட்டுப்பாட்டு விலைக்கு பொறவு நுகர்வோண்ட மிகை. இந்த தானே இந்த பகுதி. கிளியரா விளங்கினா? இதுதான் வந்து என்ன நுகர்வோண்ட மிகை. அப்ப நாங்க எங்களுக்கு இந்த விலை, அதாவது கேள்வி தொகை எங்களுக்கு தெரியணுமா இல்லையா? நிரம்பல் தொகை எவ்வளவுன்னு சொல்லி தெரியணுமா இல்லையா? இந்த கேள்வி தொகை எவ்வளவுன்னு சொல்லி தெரியணுமா இல்லையா? இல்லையா? தெரியும். சரியா? அப்படின்னு சொன்னா நாங்க என்ன செய்ய போறோம்? எந்த கோட்ல இருந்து வருது இது? கேள்வி கோடு. கேள்வி கோடு. அப்ப கேள்வி கோட்ல இருந்து வருதுன்னு சொன்னா இந்த விலையை நாங்க கண்டுபிடிக்கிறதுக்கு நாங்க என்ன செய்யணும்? இந்த விலையை கண்டுபிடிக்கணும்னு சொன்னா என்ன செய்யணும்? கேள்வி சமன்பாட்டுல சொல்லுங்க, கொஞ்சம் வெயிட் பண்ணு. ரைட், வாய்ஸ் கிளியரா? இப்ப நாங்க வந்து எங்கட கேள்வி தொகை எவ்வளோ, சாரி நிரம்பல் தொகை எவ்வளோ, கேள்வி தொகை எவ்வளோன்றது நாங்க கண்டுபிடிக்கணும் தானே? ரெக்கார்டிங் போட்டோம் தானே? ரைட், சரியா? அப்ப இந்த நிரம்பல் தொகையை நாங்க கண்டுபிடிக்கணும்னு சொன்னா நிரம்பல் சமன்பாடை நாங்க, நிரம்பல் சமன்பாடு என்ன? 100 சக 10 பி. அப்ப நாங்க என்ன செய்ய போறோம்டா, அந்த 100 சக 10 பிரைஸுக்கு பதிலா, இந்த பிரைஸுக்கு பதிலா நாங்க என்ன செய்ய போறோம்? எவ்வளவு விலையை போட போறோம்? 80 ரூபாயை போடுவோம். அப்ப 10 தர 80 800 பிளஸ் 100 எத்தனை வரும்? சரியா? 900. இது வந்து என்ன எங்கட நிரம்பல். அப்ப அதே மாதிரி கேள்வியை நாங்க பார்க்க போனால் கேள்வியை நாங்க கண்டுபிடிக்கிறது கேள்வி சமன்பாடு என்ன? எங்கட 2000 10 பிரைஸுக்கு பதிலா எவ்வளவு போடுவோம்? 80. அப்ப 2000 மைனஸ் 10 தர 80 800. 2000 இருந்து 800 போனால் 1200. 1200 எங்கட கேள்வி தொகை. அப்ப 1200ல இருந்து 900 போனா எங்கட மிகை கேள்வி வரும். எந்த கேள்விக்குனாலும் இந்த வரைபடத்தின் மூலமா மிகை கேள்வியை கேட்டாலுமோ அல்லது நுகர்வோண்ட மிகை கேட்டாலுமோ அல்லது உற்பத்தியாளர் மிகை கேட்டாலுமோ குயிக்கா செஞ்சு பழகும். சரி, பிராக்டிஸ்ல தானே இது. வேணா சொல்றது எவ்வளவு பிராக்டிஸ் பண்றீங்களோ, திருப்பி 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 அதை செஞ்சு பாக்குறீங்களோ, அந்த அடிப்படையில உங்களோட நாலேஜும் வந்து உங்களோட ஸ்பீடும் வந்து கூட்டிட்டு போகும். இந்த அடிப்படையில நீங்க செஞ்சீங்கன்னு சொன்னா எவ்வளவு கேள்வியை கேட்டாலும் நாங்க தடமாறதே இல்லை. வேணா ஆரம்பத்துல உள்ள உற்பத்தியாளர் மிகை கேட்டாலுமோ, ஆரம்பத்துல உள்ள நுகர்வோண்ட மிகை கேட்டாலுமோ, அந்த குறைந்தபட்ச கட்டுப்பாட்டு விலைக்கு போற உள்ள உற்பத்தியாளர் மிகை கேட்டாலுமோ, உயர்ந்தபட்ச கட்டுப்பாட்டு விலைக்குள்ள உற்பத்தியாளர் மிகை, நுகர்வோண்ட மிகை, சமூக நிலையில போய் எந்த கேள்வியை கேட்டாலும் இலகுவா இந்த வரைபடத்தின் மூலமா உங்களுக்கு ஆன்சர் எடுத்துக்கொள்ளும் அப்படின்றத நீங்க தெளிவாக விளங்கிக் கொள்ளணும். சரியா? இப்ப நாங்க வந்து என்ன செய்யணும்னு சொன்னா இந்த விலையை நாங்க கண்டுபிடிக்கணும் தானே. இந்த விலையை நாங்க கண்டுபிடிக்கணும்னு சொன்னா நாங்க இந்த கேள்வி சமன்பாட்டுல தானே இந்த விலை, இந்த தொகை இருக்குது. சரியா? அந்த கேள்வி சமன்பாடு தானே இந்த புள்ளி இருக்குது. அப்ப கேள்வி சமன்பாடு என்ன? எங்கட கேள்வி சமன்பாடு என்ன? 2000 மைனஸ் 10 பி. இப்ப நாங்க என்ன செய்ய போறோம்? இந்த கேள்வி சமன்பாட்டுக்கு பதிலா, அந்த கியூடிக்கு பதிலா எத்தனையை போட போறோம்? பிரைஸ கண்டுபிடிக்கிறதுக்கு 900 போட போறோம். சரியா? 900 போட போறோம். அப்ப 900 போட்டோம் அப்படின்னு சொன்னால்
நீங்க சொல்லுங்க பார்ப்போம். இது வந்து பிளஸ் ஆகிட்டிக்குது, சமனுக்கு அங்கால போனா மைனஸ் ஆகும். 10p மைனஸ் ஆகிட்டிக்குது, சமனுக்கு இங்கே வந்தா பிளஸ் ஆகும். அப்போ 10p சமன் 2000 இருந்து மைனஸ் பண்ணப்படும் 900. அப்ப நாங்க 2000 இருந்து 900 போனா எவ்வளோ? 1100. 1100 சமன் 10p. பிரைஸ் நாங்க எடுத்தோம்னு சொன்னா, பிரைஸ் நாங்க கண்டுபிடிக்கணும்னு சொன்னா, இது பெருக்கப்பட்டுட்டிக்குது. நாங்க என்ன செய்யணும்? 10 பிரிக்கணும். பிரிக்கணும். பிரிச்சா எத்தனை வரும் பிரைஸ்? 110. 110. அப்ப 110ன்றது தான் இந்த விலை. 110. சரியா? இப்ப இந்த பகுதியை நாங்க கண்டுபிடிக்கணும். இந்த பகுதி தான் எங்களுடைய என்ன? நுகர்வோண்ட மிகை. அப்ப இந்த பகுதியை நாங்க கண்டுபிடிக்கிறதா இருந்தா நாங்க என்ன செய்யணும்? இந்த 200ஐயும் இந்த 200ல இருந்து 80 கழிச்சா எத்தனை வரும்? 200ல இருந்து 80 கழிச்சா எத்தனை வரும்? 120. 120ஐயும் அடுத்தது இந்த 110ல இருந்து இந்த 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 இதையும் வந்து நாங்க என்ன செய்யணும்? கூட்டணும். இந்த கூட்டையும் இந்த கூட்டையும் கூட்டணும். அப்ப 200ல இருந்து 80 போனா 120, 110ல இருந்து 80 போனா 30. இதை கூட்டி நாங்க 2ஆல பிரிச்சு எத்தனையால பெருக்க போறோம்? எத்தனையால பெருக்க போறோம்? 900. 900ஆல பெருக்க போறோம். சிம்பிளான விஷயம். சரியா? அப்ப 120 30 எத்தனை? 150. 150 2ஆ பிரிச்சு 90ஆல பெருக்கணும். 150 2ஆ பிரிச்சா 900ஆல பெருக்கணும். அப்ப 150 2ஆ பிரிச்சால் 75. 75 தர 900. அப்ப 75 900ஆல பெருக்கினா எத்தனை வரும்? 67,500 ரூபாய். 67,500. 67,500 அப்படின்றது வந்து தான் என்ன? எங்கட நுகர்வோண்ட மிகை. சரியா? அதை வந்து நீங்க என்ன செய்யணும்? தெளிவாக விளங்கிக் கொள்ளணும். இதுல எத்தனாவது ஆன்சர்? Third answer. Third answer. 3வது ஆன்சர். சரியா? இது கிளியரா விளங்கினா? இந்த கேள்வி கிளியரா விளங்கினா? sir. என்ன சரி டவுட் வலிக்குதா? அபிஷேக், அக்ஷயா, ஷாலினி, அஸ்கர், கயனி, லிது, முகமட், மன்சூர், சிப்னி, சுமையா, யதுர்சனா, திலு எல்லாம் கிளியரா? சரி, ஓம் சொல்லுங்க. இப்ப 80 ரூபாயில நம்ம பார்க்க போறோம்னு சொன்னா நம்ம மேல 110லயே சார் பார்க்க முடியா? அப்படி இல்லையா? இந்த பெரிய முக்கோணம் நம்பர் அதான். ஓ, இந்த முக்கோணம் தான். இதுதான் நுகர்வோண்ட மிகை. பெரிய முக்கோணம் நம்பர் அது அங்க இருக்கிற இல்ல, அது வந்து வராது. அது வந்து இந்த உயர்ந்தபட்ச கட்டுப்பாட்டு விலை விதிச்சுக்க போற வந்து அந்த இது வந்து வராது. கருப்பு சந்தை விலைங்கிறது தானே. அந்த கருப்பு சந்தை விலைன்னு ஒரு விலையொன்று வரும் தானே. அப்ப கருப்பு சந்தை விலைன்னு வார டைம்ல தான் இந்த பகுதி வரப்போகுது. நுகர்வோண்ட அதாவது நுகர்வோண்ட மிகை விளைஞ்சா கருப்பு சந்தைன்றதை வந்து மென்ஷன் பண்ணினா இந்த பகுதி வந்து வரும். உற்பத்தியாளர் மிகை விளைஞ்சா உனக்கு சொல்றேன். ஓகே ஓகே. ஆனா இதுல கருப்பு சந்தைன்னு வந்து பிளாக் மார்க்கெட்னு சொல்லி ஒண்ணு மென்ஷன் பண்ணல தானே. அப்ப நாங்க எந்த எந்த பகுதி எடுப்போம்? கீழே இருக்கிற பட்டியையும் சேர்த்து இதையும் சேர்த்து எடுப்போம். சரியா? கிளியரா விளங்கினா? கருப்பு சந்தை விலை வந்தாலும் அது வந்து மாறும். அதையும் நீங்க தெளிவா விளங்கிக் கொள்ளணும். சரியா? ஒவ்வொரு விஷயத்தையும் தெளிவாக தெளிவாக எந்த ஒரு டவுட்டும் இல்லாம கிளியரா விளங்கிக் கொள்ளணும். சரி, ரைட். ஓகே சார். சார் ஓம் சொல்லுங்க. இல்ல, இந்த நுகர்வோன் செலவேற்றா அந்த மேலோட முக்கோணி மட்டும்தானே சரி வரும்? எப்படி நுகர்வோர் அந்த பொருளை கொள்வனவு செய்யறதுக்கு ஏதாவது செலவினங்களை ஏற்றா அந்த மேலோட முக்கோணி மட்டும்தானே சரி வரும்? அப்படின்னு சொல்லலாம். இந்த பகுதி தான் வரும். இந்த பகுதி வந்து நேரமெல்லாம் விளங்கல. போக்குவரத்து செலவு, நேர செலவு எல்லாம் வந்தா அந்த அதை மென்ஷன் பண்ணினால மேல முக்கோணி மட்டும்தானே மேல முக்கோணி மட்டும் வரும். ஓகே சரி, ரைட். இப்ப இதுல 7வது கேள்வி வாசிங்க. குறித்த பண்டத்தின் மீது அரசு குறைந்தபட்ச கட்டுப்பாட்டு விலையை விதித்து குடிநீரை கொடுப்பனவாளர் குறித்த பண்டத்தின் மீது அரசு குறைந்தபட்ச கட்டுப்பாட்டு விலையை விதித்து குடிநிரப்பு கொடுப்பனவு திட்டத்தை அறிமுகம் செய்யுமாயின்
மேற்படி உள்ள வரைவின்படி கீழே உள்ள தொகுதிகளில் மிகவும் சரியானது. குறைநிரப்பு கொடுப்பனவு ஈடு செய்ய முடியாத இழப்பு நுகர்வோர் மிகை. முதலாவது 1600, 300, 200. ஓகே ஓகே சரியா நாங்க பார்ப்போம் என்னன்னு சொல்லி. குறை நிரப்பு கொடுப்பனவையும் ஈடு செய்ய முடியா இழப்பையும் நுகர்வோர் நம்பிக்கையும் கேட்கிறான். எப்படியான சந்தர்ப்பத்தில் குறித்த மீது அரசாங்கம் குறைந்தபட்ச கட்டுப்பாட்டு விலையை விதித்து குறை நிரப்பு கொடுப்பனவு திட்டத்தை அறிமுகம் செஞ்சான். இல்லைன்னா குறை நிரப்பு கொடுப்பனவு திட்டத்துக்கு வரோம். அப்ப நல்லா விலை கொள்ளணும். இந்த குறைந்தபட்ச கட்டுப்பாட்டு விலை விதிக்கிற டைம்ல தான் என்ன நடக்கும் சொன்னா அந்த கொள்வனவு திட்டமும் குறை நிரப்பு கொடுப்பனவும் வந்து நினைக்க மென்ஷன் ஆக போகுது. சரியா? ரைட். இப்ப நல்லா விலை கொள்ளணும். முதலாவது விடயம் என்னன்னு சொன்னா இந்த குறை நிரப்பு கொடுப்பனவு திட்டம் வழங்கினான்னு சொன்னால் இதுண்ட முதலாவது கேட்கிறான் என்ன குறை நிரப்பு கொடுப்பனவு எவ்வளவுன்னு சொல்லி கேட்கிறான். அப்ப குறை நிரப்பு கொடுப்பனவு எவ்வளவுன்னு சொன்னால் இந்த பகுதி தான் குறை நிரப்பு கொடுப்பனவு வாய்க்க போகுது. சரியா? இந்த பகுதி தான் என்ன குறை நிரப்பு கொடுப்பனவு வாய்க்க போகுது. அப்ப 20ல இருந்து 4 கழிச்சா எத்தனை? 16. அப்ப 16 நாங்க எத்தனையால பெருக்கணும்? 120. அப்ப ஒரு அலகுக்கு 16 ரூபாய் கொடுக்க போறோம். ஒரு அலகுக்கு எவ்வளவு கொடுக்குறான்? 16 ரூபாய் கொடுக்க போறான். அப்ப 120 அலகுக்கு எவ்வளவு கொடுப்பான்? எவ்வளவு கொடுப்பான்? 1920. 1920. சரியா? அப்ப இதுல வந்து 1920ன்னு சொல்லி 3 ஆன்சர் வந்தீங்க. ரைட். அப்ப ரெண்டாவது என்ன சொல்றான்டா ஈடு செய்ய முடியா இழப்பு எவ்வளவுன்னு கேட்கிறான். ஈடு செய்ய முடியாத இழப்பு அப்படின்னு சொன்னா அதுக்கு இன்னொரு பேர் என்ன சொல்லுவோம்? சமூக நல இழப்பு அப்படின்ட்டு. அந்த பகுதி வந்து இந்த முக்கோணத்தை காட்டும். சரியா? குறை நிரப்பு கொடுப்பனவுல. சரி. அப்ப மீள முடியாத நல இழப்பும் சமூக நல இழப்பும் இந்த முக்கோண பகுதி தான் வரும். அப்ப நாங்க எப்படி கண்டுபிடிக்கிறது இந்த முக்கோண பகுதியை? எப்படி கண்டுபிடிக்கிறது? 20ல இருந்து 4 கழிச்சு 2 பிரிச்சு 40 120ல இருந்து 80 போனா எத்தனை? 40. அப்ப 40ஆல பெருக்க போறோம். அப்ப 20ல இருந்து 4 போனால் எத்தனை? 16. 16 2 பிரிச்சா 8. 8 தர 40. 8 தர 40. 40. 8 தர 40 எத்தனை? 320. சரியா? அப்ப 320ன்னு சொல்லி போட்டு அதே ஆன்சர் தான் வந்திக்குது. சரி. இப்ப நாங்க எத்தனாவது ஆன்சர் சொல்லி சரியா தெரியும். 3வது ஆகிக்கலாம், 4வது ஆகிக்கலாம், 5வது ஆகிக்கலாம். அடுத்ததாக என்ன கேள்வி கேட்கிறான்? நுகர்வோண்ட மிகை. அப்ப நுகர்வோண்ட மிகை அப்படின்றது குறைநோட கொடுப்பனவுக்கு பின்னர் வந்து எந்த பகுதி வரும் சொன்னால் தெளிவாக விலகிக் கொள்ளணும். நுகர்வோண்ட மிகை இந்த தானே இந்த பெரிய முக்கோண பகுதி தான் வரப்போகுது. நுகர்வோண்ட மிகை அப்படின்றது கிளியரா விளங்கினா உங்களுக்கு? எந்த பகுதின்னு விளங்கினா? இந்த முக்கோண பகுதி. அப்ப நாங்க இதை கண்டுபிடிக்கணும்னு சொன்னா நாங்க என்ன செய்ய போறோம்? 24ல இருந்து 4 கழிச்சு அதை 2ஆல பிரிக்க போறோம். 2ஆல பிரிச்சு எத்தனையால பெருக்குவோம்? 120. அப்ப 120 24ல இருந்து 4 போனா 20. 20 2ஆ பிரிச்சா 10. 10 தர 120 1200. அப்ப எத்தனாவது ஆன்சர்? தேர்ட் ஆன்சர். சரியா? பேரை விளங்கினா? சரி. இதுல உற்பத்தியாளர் மிகை சொல்லுங்களேன். சரி. இந்த பகுதி அதுவும் பெரிய முக்கோணி தானே வரும். விளங்கல? அந்த உற்பத்தியாளர் மிகை எந்த பகுதின்னு சொன்னால் தெளிவா விளங்கிக்கொள்ளணும். அதுவும் பெரிய முக்கோணம். இந்த கீழ் பகுதியில இருந்து இந்த முக்கோண பகுதி வரும். சரி. கரெக்ட். இல்லையா அவங்க சொல்றீங்க? கிளியரா விளங்கினா திலக்ஷன்? சார். ரைட். அப்ப எத்தனாவது ஆன்சர் இதுக்கு? தேர்ட் ஆன்சர். 8வது கேள்வி வாசிங்க. பின்வருவனவற்றுள் உயர்ந்தபட்ச கட்டுப்பாட்டு விலையுடன் தொடர்பு பற்ற பிரச்சினை எது? முதலாவது அரசாங்கத்துக்கு பாரியளவில் மானிய செலவு ஏற்படல். 2வது நுகர்வோர் அதிக அளவு விலையை செலுத்துவர். 3வது சந்தையில் தொடர்ச்சியான
மிகை நிரம்பல் காணப்படல். 4வது உற்பத்தியாளர்களை நோக்கி வருவாய் மாற்றப்படல். 5வது இப்பொருளை வரிசையில் நின்று பெற வேண்டிய நிலை தோன்றலாம். ரைட். அப்ப என்ன கேள்வின்னு சொன்னா 8வது கேள்வி பின்வருவற்றுள் உயர்ந்தபட்ச கட்டுப்பாட்டு விலை. அப்ப உயர்ந்தபட்ச கட்டுப்பாட்டு விலையை நாங்க ஒரு பாடு குயிக்கா வரைஞ்சிடும். அப்ப எங்களுக்கு என்னென்ன கேஸ்ன்னு சொல்லி குயிக்கா மைண்டுக்கு வரும். சரி, சமநிலை விலை உயர்ந்தபட்ச கட்டுப்பாட்டு விலைன்னு சொன்னா சமநிலை விலைக்கு கீழாக வருமா, சமநிலை விலைக்கு மேலாக வருமா? கீழே. சமநிலை விலைக்கு கீழாக. அப்ப சமநிலை விலைக்கு கீழாக சொன்னால் நிரம்பல் குறைவடைய போது, கேள்வி அதிகரிக்க போது, அங்கனைக்கு என்ன நடக்கும்? மிகை கேள்வி மிகை கேள்வி ஏற்பட போகுது. அப்ப இப்படியான பேசிக்கான அண்டர்ஸ்டாண்டிங் நீங்க என்ன செய்யணும்? பேசிக்கான ஒரு உள்வாங்கலை நீங்க என்ன செய்யணும்னு சொன்னா அதை உள்வாங்கி கொண்டு தான் அந்த கேள்விக்குள்ள போறோம். ரைட். இப்ப முதலாவது சொல்றான், அரசாங்கத்துக்கு பாரிய அளவு மானிய செலவு ஏற்பட்டுறான். சரியா இது பிழையா? நுகர்வோர் அதிக அளவு விலையை செலுத்துவாராம். நுகர்வோர் அதிக அளவு விலையா செலுத்துறாங்க? குறைவான விலை. பிழை. சந்தையில தொடர்ச்சியாக மிகை நிரம்பல ஏற்படும். மிகை கேள்வி. அப்ப இதுவும் பிழை. உற்பத்தியாளர் நோக்கி வருவாய் மாற்றப்படுறதாம். மாறாது. இதுவும் ஆன்சரா வராது. 5வது சொல்றான், இப்பொருளை வரிசையில நின்று பெற வேண்டிய நிலை தோன்றலாம். சரியா பிழையா? சரி, ஏன் என்ன காரணம்னு சொல்லுங்க பாப்போம். மிகை கேள்வி. மிகை கேள்வி ஏற்பட்டுச்சுன்னு சொன்னா கேள்வி அதிகமாக நிறைய பேர் அந்த பொருளை வாங்குறதுக்கு வருவாங்க. யாருக்கு கொடுக்க போறோம் அப்படின்ற ஒரு யாருக்கு இடையில கொடுக்கறது அப்படின்ற ஒரு தட்டுப்பாடு அந்த பொருள் தட்டுப்பாடு ஏற்படுது. அப்ப யாரு ஃபெஸ்ட்டுக்கு வராங்களோ அவங்களுக்கு தான் பொருளை கொடுக்குறது. கடைசியா வரவங்களுக்கு இல்ல. வரிசையில நில்லுங்க, நீங்க யாரு பெஸ்ட்டுக்கு வாரதோ யாரு பெஸ்ட் நிக்கிறதோ பொருள் முடிஞ்சா கடைசியா நிக்கிறார்கள் வீட்டுக்கு போங்க. விளைஞ்சவங்க சொல்றது. அப்ப இந்த ஒரு பிரச்சனை ஒன்று ஏற்பட போகுது. சரியா? கிளியரா விளங்கினா? ரைட். அடுத்த கேள்வி 9வது. கேள்வியை ரீட் பண்ணுங்க. சந்தை தீர்வு விலை என்பதன் கருத்து உற்பத்தியாளரின் லாபத்தை உச்சப்படுத்தும் விலையாகும். 2வது நுகர்வோரின் திருப்தியை உச்சப்படுத்தும் விலையாகும். 3வது எல்லோருக்கும் நியாயத்தை ஏற்படுத்தும் ஒரு அரச விலையாகும். நுகர்வோர் மிகையும் உற்பத்தியாளர் மிகையும் பூஜ்ஜியமாக உள்ள விலையாகும். 5வது மிகை கேள்வியோ மிகை நிரம்பலோ இல்லாத விலையாகும். சந்தை தீர்வு விலை அப்படின்னு சொன்னா என்ன அர்த்தம்டா? சிம்பிளாக விளங்கிக் கொள்ளணும். மிகை கேள்வியோ மிகை நிரம்பலோ இல்லாத ஒரு விலையைத்தான் நாங்க என்ன சொல்றோம்? சந்தை தீர்வு விலை அப்படின்னு சொல்லி. சரியா? டிரெக்டா நாங்க ஆன்சருக்குள்ள போவேலும். இதான் சந்தை தீர்வு விலை அப்படின்னு சொல்றது. உற்பத்தியாளருடைய லாபத்தை உச்சப்படுத்தும் விலை அப்படின்றதும் இல்ல, நுகர்வோர் திருப்தி இதுக்கு இல்ல. அப்ப எங்களுக்கு ஆன்சர் என்ன? சந்தை தீர்வு விலைன்னா என்ன? மிகை கேள்வியோ மிகை நிரம்பலோ இல்லாத ஒரு விலையைத்தான் நாங்க என்ன சொல்றோம்? தீர்வு விலை. சரி. 10வது கேள்வி வாசிங்க. கடைசி கேள்வி. பின்வரும் வரைபடம் அத்தியாவசிய நுகர்வு பொருளொன்றின் மீது மானியம் வழங்கப்பட முன்னரும் மானியம் வழங்கப்பட்ட பின்னருமான சந்தை நிலைகளை காட்டுகின்றது. மானியத்துக்காக செலவிடப்பட்ட மொத்த பணத்தொகை யாதுன்னு சொல்லி கேள்வியை கேட்கிறோம். அப்ப மானியத்துக்காக செலவிடப்பட்ட பகுதி என்ன? எந்த பகுதியை நாங்க எடுப்போம்? இதுல மார்க் பண்ணி வச்சுக்கிறேன். இந்த பகுதி தான் மானியத்துக்காக செலவிடப்பட்ட பகுதி. அப்ப என்ன ஆன்சர் வரும்? 5th ஆன்சர். 5th. சரியா? 5வது ஆன்சர். கேல இருந்து ஸ்டார்ட் பண்ணி ஏ, அதுக்கு பிறகு பிஎல், கே ஏ பிஎல். ரைட். ஓகேயா? சரியா? அப்ப இதுல ஒரு 20 தாரான், இதுல ஒரு 10 தாரான், இதுல 300 தாரான். அப்ப இப்ப சொல்லுங்க பாப்போம், மானியத்துக்காக செலவிடப்பட்ட மொத்த பணத்தொகையாது எத்தனை? 3000. அப்ப 10ல இருந்து 10 போனா 20ல இருந்து 10 போனால் 10 நாங்க 300ஆல பெருக்க போறோம். எவ்வளவு வரும்? 3000 ரூபாய். சரியா? அதை நீங்க என்ன செய்யணும்? தெளிவாக விளங்கிக் கொள்ளணும். இதோட எங்கட யூனிட் 3 MCQ எல்லாம் முடியுது.
என்ன சரி டவுட் இருந்துச்சுன்னா நீங்க என்கிட்ட அந்த யூனிட் 3 சம்பந்தமா வந்து வாட்ஸ்அப்ல குரூப்லயோ இல்லாட்டி எதுலயோ வந்து நீங்க பிரைவேட்டாவோ கேட்டுக்கொள்ளையிலும், கால் பண்ணியோ கேட்டுக்கொள்ளையிலும் இஷ்யூ ஒன்று இல்லை. நாங்கள் அடுத்த கிளாஸ்ல யூனிட் 3 பார்ட் 2 கேள்விகளை ஸ்டார்ட் பண்ண வேண்டியது. அதுக்கு எல்லாரும் ரெடி ஆகிட்டு வாங்க. இன்னும் கொஞ்ச நாள் தான் நீக்குது உங்களோட எக்ஸாமுக்கும். நல்லா படிங்க, நல்ல ரிசல்ட்ஸ் எடுங்க. நல்ல ரிசல்ட்ஸ் எடுக்கணும் அப்படின்னு சொன்னா நீங்க உங்களோட மெயின் செட்டில் உங்களோட டைமை வந்து எப்படி வந்து மேனேஜ் பண்ணி கொள்ளணும், மேனேஜா சொல்றது இப்போ இப்படியான நிறைய விஷயங்களை நீங்க எனலைஸ் பண்ணி உங்களோட தவறுகள் என்ன, உதாரணமா நீங்க வந்து என்ன தவறு விட்றீங்க, என்ன பிழை விட்றீங்க, அந்த பிழைக்கு நான் அதுக்கான தீர்வு என்ன அப்படின்றத நீங்களே உங்களை சேட் பண்ணி நீங்க அதுக்கான தீர்வு எடுக்கும் வர வேற யாராலையும் அதை வந்து தீர்வு செய்ய முடிவு செய்ய இயலாது. விளைஞ்ச சொல்றது இப்ப நீங்க நான் வந்து ஒரு நாள் அப்படி செய்யுங்க அப்படி செய்யுங்க அந்த மாதிரி வந்து இருங்க, இந்த மாதிரி வந்து உங்களோட பிழைகளை திருத்துக்கோங்க அப்படின்னு சொல்லி போட்டு இந்த நிமிஷம் சொல்லலாம். ஆனா நீங்க உணரும் நான் என்ன பிழை செய்யறேன், நான் என்ன என்ன எதுக்கு வந்து டைம் அதிகமா ஒதுக்குறேன், அப்ப எது அது வந்து வேஸ்டா அந்த வேஸ்டா போகுது அந்த டைம்கள். அப்ப வேஸ்டா இல்லாம அதை பயன்படுத்தி கொள்ளணும்னு சொன்னா நான் அது அடுத்த கட்டம் என்ன செய்யணும், அந்த பிழையை வந்து திருத்திக் கொள்ளணும்னு சொன்னா நான் அடுத்த கட்ட முடிவு என்ன எடுக்கணும் அப்படின்றத நீங்க தான் என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னா உங்களை எனலைஸ் பண்ணி அதை வந்து திருத்திக் கொள்ளணும். விளைஞ்ச சொல்றது நீங்க ஒரு முயற்சி ஒன்று செஞ்சு நான் முன்னேறணும், நான் லைஃப்ல நல்ல ஒரு இடத்துக்கு வரணும். விளைஞ்ச சொல்றது அதே மாதிரி வந்து நல்ல நிலைமையில இருக்கணும், நல்ல ரிசல்ட்ஸ் எடுக்கணும்னு சொல்லி ஒரு ஆர்வத்தோட நீங்களே உங்களை திருத்தி நீங்களே உங்களை நீங்க உணராத வர வேற யாராலையும் உங்களை உணர இயலாது அப்படின்றத நீங்க தெளிவாக நினைக்கலாம். உங்களுக்கு நீங்க தான் மிகப்பெரிய மோட்டிவேட்டர் அப்படின்றதுக்குள்ள நாங்க வந்தோம் அப்படின்னு சொன்னா உங்களுக்கு நீங்க தான் மிகப்பெரிய. இப்ப நான் வந்து சொல்ற டைம்ல நீங்க உற்சாகம் அடையலாம் சம் டைம். சொல்லுது அப்படி உற்சாகம் அடைகிற டைம் மட்டும் தான் நீங்க அந்த உற்சாகமா ஈப்பீங்க. நான் சொல்ற டைம் மட்டும் தான் நீங்க உற்சாகமா ஈப்பீங்க. அப்ப அதுக்கு பிறகு வந்து நீங்க உற்சாகமா தொடர்ச்சியா லைஃப் பூரா உங்களோட மவுத் வரங்காட்டியால் நீங்க உற்சாகம் ஆயிக்கணும் அப்படின்னு சொன்னா நீங்க உங்களை என்ன செய்யணும், மோட்டிவேட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஒவ்வொரு நாளும் எவ்ரி டே ஒவ்வொரு நிமிஷமும் நீங்க உங்களுக்கு மோட்டிவேட்டா இருந்தா மாத்திரம் தான் நீங்க என்ன செய்யணும்னு சொன்னா லைஃப்ல நல்ல ஒரு இடத்துக்கு போவேலும் அப்படின்ற ஒரு கருத்துகளோட ஒரு வார்த்தைகளோட நாங்கள் என்ன செய்வோம் இந்த கிளாஸை முடிச்சு கொள்வோம். நல்லா படிங்க, நல்ல ரிசல்ட்ஸ் எடுப்பீங்க. டைமை வந்து படிக்கிறதுக்காக மேக்சிமம் உங்களுக்கு எவ்வளோ கேளுமோ அவ்வளோக்கு நீங்கள் படிக்கிறதுக்காகவே செலவிடுங்க. சும்மா வீணா டைமில் வேஸ்ட் பண்ணிட்டு ஸ்டேட்டஸ் போட்டுக்கொண்டோ லவ் பண்ணிக்கொண்டோ அங்கே இங்கே கோல் எடுத்துக்கொண்டோ விளைஞ்சா சொல்கிறது அங்கே ஃபங்க்ஷன் போகிறேன் இங்கே ஃபங்க்ஷன் போகிறேன், நீ ஸ்கூல்ஸில் வந்து ஃபேவல் வைக்கிறது அது இது அப்படி இப்படின்னு சொல்லி எதுவுமே நீங்கள் இதுக்கு பொறும் என்ன செய்யாதீங்க. டைம் வேஸ்ட் பண்ற ஒன்றுக்குமே போவாரீங்க. எல்லாம் நோ 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 நோன்னு சொல்லி எல்லாத்துக்கும் நோ சொல்லுங்க. அவங்க வெறுக்கோட்டும், அவங்க என்ன சரி நினைச்சிட்டு போகட்டும், என்ன சரி நினைக்கட்டும். ஏன்னு சொன்னா உங்களோட டைம் உங்களோட காலம் பெருமதியான காலம், இது வந்து மிக முக்கியமான ஒரு காலம். அதை நீங்க பயன்படுத்தாத வர நீங்க என்ன செய்யலாது, நல்ல ஒரு உங்களோட டாகடை அடைஞ்சு கொள்ள இயலாது அப்படின்றத மெயின்ல வச்சு பேஸ் பண்ணாம நல்லா படிங்க. ஆல் தி பெஸ்ட். ரைட். அஸ்ஸலாமு அலைக்கும். வணக்கம். ஜஸாக்கல்லாஹ் ஹைர்.